இந்த மாலை முதல் இரவு வரை உள்ள ஒரு ஒழுக்க பதிவை இங்கே கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். குணா சொல்வேந்தர், இப்படி உங்களுடைய கேள்விக்கு உடனடியே டைரக்டா பதில் சொல்ல தெரியல. இன்றைக்கு எந்தவித ஒழுங்கிலும் இல்லாமல் இருந்தேன், அதுவே அந்த ஒழுக்கமாக நினைக்கிறேன். ஓகே, வேறு யாரும் பகிர்? ஒழுக்கம் என்பது நமது அடையாளத்தை குறிக்கும். நன்றி. ஓகே, இன்றைய நிகழ்வுக்கு நம் செல்வோம். இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 3 விதமா பார்க்கலாம். நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் தொடர்பில் இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். நாம் பல விஷயங்களை இயற்கையிலிருந்து கத்துக்கிறோம். நான் இயற்கை சார்ந்த ஒழுக்கங்களை வந்து நான் இங்க உங்களுக்கு கூற விரும்புறேன். இப்போ இயற்கை இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இப்படி இந்த நிகழ்வு நம்ம ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்றோம். அதுவே ஒரு ஒழுக்கமானது. நம்மளுடைய சொல்வேந்தர் மன்றத்துல பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்வுமே ஒரு நேர கணக்கோடு நடக்கும். அது ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம். இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில எல்லாமே ஒழுக்கமா இருக்கும். அதை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோமா இல்லையாங்கிறது வந்து வேற. இதே மாதிரி இயற்கை நமக்கு ரொம்ப ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். அதுல ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சூரியன். இந்த சூரியன் வந்து தினந்தோறும் காலையில வந்து அதோட பணியை செஞ்சுட்டு மாலையில் மறைகிறது. இந்த இதுல எந்த ஒழுக்க மாற்றமும் நடைபெறுவதில்லை. ஓகே, அதே மாதிரி இயற்கையில இருந்து ரொம்ப ஒழுக்கங்களை நம்ம பாக்குறோம். இதுதான் இயற்கையில இருந்து நீங்க வந்து நீங்களா இப்போ சிந்தனையை இயற்கை மேல் வைத்து பார்த்தீர்கள், நிறைய இயற்கை சம்பந்தமான ஒழுக்க நெறிமுறைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசுவோம். இன்று நிகழ்ச்சி நிரலுக்கு நான் செல்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிரல் புத்தக விமர்சனம், அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆயத்த உரை, அதன் பின்பு உடனடி பேச்சு, பின்பு பொது மதிப்பீடு. இப்போது நான் பாலமுருகன் ஐயா அவர்களை பொது மதிப்பீட்டாளராக இங்கே இந்த மேடையை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் சீனிவாசன் அவர்களே. ஓகே, என்னுடைய பொறுப்பானது, என்னுடைய பெயர் பாலமுருகன். இன்றைய பொறுப்பானது பொது மதிப்பீட்டாளர். அதாவது ஆயத்த உரை பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டைமிங் கொடுக்கறது சொல்றது. இப்போ இன்னைக்கு சொல்வேந்தர் சூர்யா அவர்கள் பேசுவார்கள். ஜெயச்சந்திரன் அவர்கள் இருக்காங்களா? இல்லை, ஜெயச்சந்திரன் இல்லை. யாரு அடுத்தது? சொல்வேந்தர் சூர்யா அண்ட் கண்ணன், தென் பிரகாஷ் ராஜ். கரெக்டா மேடம்? கவிதா மேடம்? சரி, இருக்காங்க. ஆயத்த உரை பேசுறவங்க கார்த்திக் இல்லையா? கார்த்திக் இருக்கீங்களா? கார்த்திக் இருக்கீங்களா? புத்தக விமர்சனம் பற்றி இருக்கேன். ஓகே, ஜெய்சங்கர் இருக்கீங்களா? ஜெய்சங்கர் இல்ல. தீபக் குமார், நீங்க கவுண்டர் ரோல் எடுத்துக்க முடியுங்களா? அவைக்கல அசைச்சொல் கணக்காளர். அவருக்கு எதுவுமே தெரியாது. இன்றுதான் முதல் முறையாக அசைச்சொல் கணக்காளராக நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஜெய்சங்கர் இல்ல. ஆமா, ஜெய்சங்கர் இல்ல. எத்திராஜன் அவங்களும் இல்ல. புத்தக விமர்சனமும் குணா அவர்களும் ஆயத்த உரை தருவார்கள். ஓகே, குணசீலன் அவர்களும் அப்புறம் கார்த்திக் அவர்கள் வந்து புத்தக விமர்சனம் தருவார்கள். நீங்கள் நேரக்கணக்காளர் சூர்யா அவர்களை அழைத்து நேரத்தின் குறிப்பு பத்தி சொல்லலாம். ஓகே, உரைத்தன்மை நோக்குப்படை சூர்யா அவர்கள் நேர கணக்காளர். பிறகு உரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்தர் ஜெயச்சந்திரன். இலக்கணவாணர் சொல்வேந்தர் இல கண்ணன். கவனகர் சொல்வேந்தர் கவிதா.
இவர்கள் அனைவரும் அவரவர்கள் வேலையை செய்வாங்க. எக்ஸாம்பிள் நேரக்கணக்கு சொல்வேந்தர் சூர்யா வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய டைம் சொல்லுவாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி கார்டு காட்டுவாங்க. ஒரு கிரீன் கலர் பச்சை நிற கார்டு, மஞ்சள் நிற கார்டு, சிவப்பு நிற கார்டு. அதை கவனித்துக் கொண்டு தங்களது பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அனைவருக்குமே இது பொருந்தும். இந்த கலர் கோட் பச்சை நிறம், மஞ்சள் நிறம் அண்ட் சிவப்பு நிறம், இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது செல்வேந்தர் சூர்யா அவர்கள். உரிச்சொல் கணக்காளர் சொல்வேந்திரன் ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன செய்வாருன்னா, ஆ உ அந்த மாதிரி சொல்கள் சொல்லும்போது நீங்க பேசும்போது அதை குறிப்பெடுத்து கடைசியாக அவருடைய எத்தனை வாட்டி எத்தனை தடவை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு அவர் சொல்வாரு. இது ஜெயச்சந்திரனுடைய பணி. இலக்கணவான சொல்வேந்தர் இலா கண்ணன் அவர்கள் என்னன்னா, நீங்கள் இன்றைய சொல்படி என்னன்னா ஒழுக்கம் உடைமை, நாளின் சொல் ஒழுக்கம், சொற்றடை, இடிச்ச சோறு, இது போன்ற இலக்கணங்கள் ஏதாவது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா யார் யார் என்ன பயன்படுத்தியிருக்கான்றாங்க அதை வந்து ஈலா கணேசன் கணக்கெடுத்து கடைசியா சொல்லுவாரு. கவனகர் சொல்வேந்தர் கவிதா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் பேசுறாங்க இல்லையா, எல்லாருடைய பேச்சுக்களையும் கவனித்து என்னெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, புது புது அர்த்தங்கள் சொல்லியிருக்காங்க, ஸோ நேரம் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க கவிதா அவர்கள். இதுவே என்னுடைய பேச்சு. கடைசியாக எல்லாருடைய பேச்சையும் எப்படி இருந்தது என்பதை நான் பொதுவாக மதிப்பிட்டு செய்து சொல்வேன். வணக்கம். முடிந்தது. என்னுடைய உரை முடிந்தது. அடுத்ததாக தொடரும். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடைய பொறுப்பு டைமர் ரோல். டைமர் இந்த நிகழ்ச்சி மொத்தம் 3 தலைப்புகள் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெறுது. ஒன்று பேச்சாளர், இரண்டாவது மதிப்பீடு, மூன்றாவது உரையாடல் பேச்சு. இன்றைக்கு பேச்சாளர்களுக்கு ஆயத்த உரைக்கு 5 நிமிடம் பச்சை அட்டையும் மஞ்சள் அட்டையும், 6 நிமிடத்துக்கு 6 நிமிடத்துக்கு பச்சை அட்டையும், 7 நிமிடத்துக்கு சிவப்பு அட்டையும் காமிப்பேன். அதுக்கப்புறம் உடனடி பேச்சுக்கு 1 நிமிடம் 30 வினாடிக்கு மஞ்சள் அட்டையும், 1.30 வினாடிகளுக்கு பச்சை அட்டையும், 2 நிமிடங்களுக்கு சிவப்பு அட்டையும் காமிப்பேன். அடுத்தது மதிப்பீடு அளவுகளுக்கு 2 நிமிடங்களுக்கு மஞ்சள் அட்டையும், 2.30 வினாடிகளுக்கு பச்சை அட்டையும், 3 நிமிடங்களுக்கு சிவப்பு அட்டையும் காண்பிப்பேன். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் சொல்லேந்தர்களும் தங்கள் உரையை நேரத்தை கவனத்தில் கொண்டு தங்கள் உரையை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்குமாறு நேர கணக்காக எனது பணியை நான் தொடர்கிறேன். நீங்கள் நேரத்தை கவனத்தில் கொண்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் உங்கள் உரையை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நிகழ்ச்சி நெறியாளர் அவை நடத்துவார். நன்றி சூர்யா அவர்களே. நேர கணக்காளர் முடிந்துவிட்டது. குறிச்சொல் கணக்காளர் ஜெயசந்திரன் சார் கனெக்ட் பண்ணல. உரிச்சொல் கணக்காளர் நான் எடுத்துக்கிறேன். அசைச்சொல் கணக்காளரான எனது பணியானது பேச்சின் இடையே ஏற்படும் இடைவெளிகளை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் சொற்களையும் ஓசைகளையும் குறிப்பெடுப்பதாகும். கூட்டத்தில் பேசும்போது அதிகமாகவும் திரும்ப திரும்பவும் பயன்படுத்தப்படும் சொற்களை குறித்துக் கொள்வேன். அதே போல் இடைவெளியை நிரப்ப பயன்படுத்தப்படும் ஓசைகளையும் குறித்துக் கொள்வேன். கூட்டத்தின் முடிவில் எந்தெந்த பேச்சாளர்கள் எத்தனை முறை பயன்படுத்தினார்கள் என்ற அறிக்கையை தெரிவிப்பேன். நன்றி. நாளின் பொது மதிப்பீட்டாளர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன்.
கார்த்திக், நீங்க கிராமரியன் ரோல் எடுத்துக்க முடியுமா? கிராமரியன் No, இல்ல கவிதா, நான் புக் இதுலயே இதுவா இருப்பேன். I don't think I'll be able to observe other. ஓகே. கேத்ரின் மேம், நீங்க கிராமரியன் ரோல் எடுத்துக்கிறீங்களா? குணா, கிராமரியன் ரோல் நீங்க எடுத்துக்கிறீங்களா? குணா, நீங்க இல்லைன்னா எடுத்துக்க முடியுமா? இல்ல கவிதா, நான் இது ஓகே, நானே எடுத்துக்கிறேன். இன்றைய நாளின் சொல்லானது ஒழுக்கம், சொற்றொடர் என்பது இடிச்ச சோறு. இந்த சொற்களை பயன்படுத்தும் பேச்சாளர்களை நான் குறிப்பெடுத்துக் கொள்வேன். சாரி, சொற்றொடர் என்ன கவிதா? சொற்றொடர் இடிச்ச சோறு அப்படின்னா என்ன மேடம்? இடிச்ச சோறு. சீனிவாசன் சார் நாளின் சொல்வேந்தர், அவரு அத பத்தி சொல்லுவாரு. ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக புரிய கவிதா. கேள்வி. நீங்க இடிச்ச சோறு பத்தி சொல்லுங்க. ஓகே ஐயா, இந்த ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிற போது நம்ம கருப்பொருள் எடுத்திருந்தோம். அதை பேசும்போது நம்ம வந்து சொல் ஒழுக்கம் கொடுத்திருந்தோம். சொற்றொடர் வந்து இடிச்ச சோறுன்னு கொடுத்திருந்தோம். அது வந்து ஒரு நம்ம பல தலைமுறையா வந்து இந்த ஒழுக்கம் சார்ந்த நிகழ்வு, ஐயா கார்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி திருக்குறளாக இருக்கட்டும், அதுக்கு முன்னால இருக்கட்டும், எல்லாமே பண்படுத்தப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இது புதுசு இல்லை. அதனால இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஒரு சோறு வந்து நம்ம அப்படியே எடுத்து நெல் விளைஞ்ச உடனே பண்ண முடியாது. அதை வந்து ஒரு பக்குவப்படுத்தி நல்ல முறையில செஞ்சு அதை முடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியும், சாப்பிடுவோம். அதுக்குதான் இடிச்ச சோறு அப்படின்னு சொல்லி இந்த சொற்றொடர் கொடுத்தது. புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. திரும்ப கொஞ்சம் தெளிவா திரும்ப சொல்ல முடியுமா ஐயா? அது ஒழுக்கம் என்ற ஒரு இதை வந்து புதுசா வந்து நம்ம யாருமே படிச்சுக்கல. தலைமுறையா பார்க்குறோம், பல இதுல இது பண்றோம். சமுதாயத்துல சில ஒழுக்க நெறிகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இயற்கையில இருந்து சில ஒழுக்க நெறியை படிக்கிறோம். தனிமனிதன் ஒழுக்கம்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒருத்தங்க பிறந்து வராங்க, புதுசா எல்லாம் படிக்கிறது இல்லை, இருக்கு, சமுதாயத்துல இருக்கு. அது எதையும் இடிச்சு நல்ல ஒரு அதாவது உடனடியா சாப்பிடுற அளவுக்கு ரெடியா இருக்கு. அதை நம்ம எடுத்து சாப்பிடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த சொற்றொடருடைய இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட கருப்பொருளோட நான் வந்து இணைச்சு அந்த இதை கொடுத்திருக்கிறேன், சொற்றொடரை. அதுக்கு ஒரு உதாரணம் தர முடியுமா? அப்படியே சாப்பிட முடியாது. எல்லாமே வந்து பக்குவப்படுத்தி எப்படி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் அந்த வழிமுறையில நம்ம செல்ல வேண்டும்ங்கிறது அந்த கருத்து. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? உதாரணம் யார் வேணாலும் சொல்லலாம். யாராவது சொல்றதா சொல்லுங்க. எப்படி அதை ஒரு வாக்கியத்தில் கொண்டு வருவது? சீனிவாசன் சார். நான் இருக்கிறேன் மேடம். கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, கேக்குதா? ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா? உதாரணம் அப்படிங்கிறது வந்து நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு உதாரணம் வந்து இப்போ ஒரு நெல்ல வந்து நீங்க வந்து இல்ல, அத ஒரு வாக்கியத்துல எப்படி அதை பிக் பண்றது அப்படின்னு வாக்கியத்துல அதுக்கு என்ன திருப்பி அர்த்தம் திருப்பி சொல்லுங்க. எடுத்து சொன்ன என்னன்றது. அதாவது என்ன சொல்றது, அதாவது ரெடி டு ஈட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா, அதே மாதிரி இது வந்து இடிச்ச சோறுனா பண்படுத்தப்பட்ட இது. இந்த ஒழுக்கம் இருக்குது, அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த சோறு நம்ம சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட முடியாதுல்ல, அதை சமைச்சு பல பக்குவம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறோம், கரெக்டா? அதே மாதிரி ஒழுக்கமும் பண்படுத்தப்பட்டு இருக்கு. அதை எடுத்து நம்ம சாப்பிட்றதா நம்ம கடமை. அப்படியே வந்து நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்றது இந்த இடத்துல சொல்றேன் நான். அதுக்கு கரெக்டான ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்க நான் பாக்குறேன், நான் உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். இல்லாட்டி வேற ஏதாவது டக்குன்னு உடனே மாத்த முடியும்னு பாருங்க. ஏன்னா வந்து கரெக்டா இல்லையா? இது இடிச்ச சோறு எங்களுக்கு நல்லா பயங்கரமா இடிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் டீம் அவுட், லெட் ஹிம் கோ வித் தட். ஓகே, நெக்ஸ்ட் போலாம்.
ஓகே, கோ ஹெட். ஸ்ரீனிவாசன் சார், நீங்க புத்தக விமர்சனம் அந்த செஷனுக்கு போகலாம். I think he's got a problem with the network. ஓகே, கார்த்திக், நீங்க புத்தக விமர்சனத்தை பத்தி ஆரம்பிக்கலாம். Sure. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திக் சுப்பிரமணியம். நான் இன்னைக்கு புத்தக விமர்சனம் செய்ய போறேன். இந்த புத்தகத்தின் பெயர் என்னன்னா த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ற புத்தகம். நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதுல மறைஞ்சு வருது. ஒரு நிமிஷம் இருங்க. பேக்ரவுண்ட் போடாம இருந்தீங்கன்னா அதான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்பொழுது வரும். ஓகே, சோ ஒரு நிமிஷம். இதுதான் இந்த புத்தகம், காம்பவுண்ட் எஃபெக்ட் என்று. இது வந்து தமிழிலும் இருக்கு. தமிழ்ல நான் இதுல பார்த்தேன். தமிழாக்கப்பட்ட ஒரு புத்தகம், கூட்டு விளைவு என்ற புத்தகம். இது இதுல இருக்கு. இதனுடைய விலை 180 ரூபாய். அதாவது இந்த புத்தகம் எப்படி நான் படிக்கிறது இது பண்ணேன் அப்படின்னா, இது நான் வந்து தினத்துக்கும் நியூஸ் பேப்பர் படிப்பேன். டைம்ஸ், த ஹிந்து, அண்ட் இப்போ ரீசென்ட்லி எக்கனாமிக் டைம்ஸும் நான் படிக்கிறேன். அதாவது ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஃபினான்ஷியல் இது போடுவாங்க. தட் இஸ் உங்களுடைய பணத்தை எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போடுவாங்க திங்கட்கிழமை. அப்போ வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு இந்த வாரத்துக்கு முன்னாடி திங்கட்கிழமை போட்டிருந்தாங்க. அதுல வந்து 2 புத்தகங்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதை பார்த்து இந்த புத்தகம் நன்றாக இருக்கும் என்று நான் அமேசான்ல இந்த புத்தகத்தை வாங்கினேன். இந்த புத்தகம் இங்கிலீஷ் புத்தகத்தின் விலை 350 ரூபாய். இது டேரன் ஹார்டி என்ற ஒரு ஆத்தர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இது வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற ஒரு இதுல வருது இந்த புத்தகம். நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிடிக்கும். அதாவது ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஃபிக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த கதை அளவுல இருக்கும். அப்ரிஷியேட் இஃப் அதர்ஸ் கோ ஆன் மியூட். நீங்க பேசுறேன்னா மியூட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், இல்லாட்டி அனாவசியமா சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் என்று சொல்வார்கள். அந்த ஃபிக்ஷன் வந்து கதை. இது ஹாரி பாட்டர், அது மாதிரி நிறைய பேர் ஃபிக்ஷன் நிறைய எழுதியிருக்காங்க. நான் ஃபிக்ஷன் வந்துட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இது மாதிரி நம்மளுடைய நலனுக்காக, மேன்மைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய புத்தகங்கள். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எஃபர்ட் என்னன்னா ஒரு காம்பவுண்ட் ஃபேக்டர். நீங்க வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ற இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீர்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 1 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் 1 இயர்ல வந்து 1,10,000 வரும். ரைட்? 10 விழுக்காடு உங்களுக்கு கிடைக்கும். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அந்த இன்ட்ரெஸ்டையும் திருப்பி இதாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா அது எப்படி ஒரு சிறு துளி பெருவெள்ளம் போல எப்படி அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது என்ற ஒரு குறிப்பை எடுத்துக்கொண்டு இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த புத்தகம் வாசிப்பதற்கு எளிமையாக இருந்தது எனக்கு. இது என்றும் நான் படித்து முடிக்கவில்லை. 300 பேஜ்ல 150 பேஜ் படிச்சிருக்கேன். இதுல 6 தலைப்புகள் இருக்கு, 6 செக்ஷன்ஸ் இந்த புக்ல. இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எப்படி இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், இந்த கூட்டுதல் இதை பத்தி தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அவரை குட் ஹேபிட்ஸ், அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள், ஒரு தினத்துக்கும் காலையில் 6 மணிக்கு எழுந்து கொண்டு உடற்பயிற்சி செய்து, நன்றாக சாப்பிட்டு, நன்றாக படித்து, எப்படி ஒரு சிறு சிறு இதை தேர்ந்தெடுத்தால் எப்படி ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்று அவர் சொல்லியிருந்தார். அது ஒரு மிக தூண்டுதலாக இருந்திருக்கிறது இவருக்கு. இவர் 18 வயது இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய படிப்பு படித்து 25 வயது ஆகும்போதே ஒரு மில்லியனர் ஆகிவிட்டார். இந்த பழக்க வழக்கம் எல்லாத்தையும் அவர் ஃபாலோ செஞ்சு கொண்டு எப்படி அவர் பின்பற்றி பெரிய இதாக ஆகினார். அவர் ஆக முடியும் என்றால் மற்றவர் அனைவரும் ஆக முடியும் என்பதே அவருடைய ஒரு குறிக்கோள். சோ இப்போ முதல் செக்ஷன்ல என்ன சொல்றாருன்னா,
இது மேஜிக். இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காருன்னா, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்ட். உலக அதிசயங்களில் 7 அதிசயம் நம்மளுக்கு தெரியும். 8வது அதிசயம் என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இது இருக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் தான் நம்ம சேவ் பண்றோம். அது வந்து ஒரு ஒரு பெரிய இதுவா தெரியாது. ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தொகையா. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எஸ்ஐபி என்று சொல்வார்கள், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஆர் சிறு துளி பெருவெள்ளம். அந்த பெருவெள்ளம் அந்த இதுல ஒரு நீங்க வந்து 1000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு இல்லாம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் அது மாதிரி போட்டீங்கன்னா கூட எப்படி அது வந்து மிக பெருசா இதாகுது. இத வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளால அவர் விளக்குறாரு. எப்படின்னா வந்து ஒரு சைடுல $3 மில்லியன் கொடுக்குறாரு உங்களுக்கு. இன்னொரு சைடுல வந்து ஒரு பென்னி, அதாவது ஒரு காசு தினத்துக்கும் அது டபுள் ஆகுது. அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் 1 ஒரு காசு நான் கொடுத்தேன்னா ஆகஸ்ட் 2 அது 2 காசு ஆகுது. ஆகஸ்ட் 3 வந்துட்டு அது 4 காசு ஆகுது. ஆகஸ்ட் 4 வந்து அது வந்து 8 காசு. சோ அது மாதிரி ஆறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இங்க இருக்கிறவங்க அந்த 3 மில்லியன் எடுத்துப்பீங்களா, இல்ல இந்த ஒரு காசு தினத்துக்கும் ஆறுது ஒரு மாசத்துக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் ஒரு காசு, செகண்ட் நாள் 2, அது மாதிரி மாறி மாறி கொடுக்குறாங்க. ஓகே, சோ அது மாதிரி இருக்கும்போது நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எதை சூஸ் பண்ணுவீங்க நீங்க? தினமும் இரட்டிப்பாகிறத எடுத்துப்பீங்க. நல்ல பதில் பரமேஸ்வரி அவர்களே. எப்படி சொல்கிறீர்கள்? ஒரு மாதத்தின் கடைசியில் ஒரு 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 பென் ஒரு சென்ட், அதாவது ஆங்கில யுஎஸ் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சென்ட், அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆகும் பரமேஷ் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா? எனக்கு சரியான எண் சொல்ல தெரியல. இல்ல ஒரு யூகத்தை சொல்லுங்க எவ்வளவு இருக்கும்னு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து யுஎஸ் டாலர்ஸ்ல பேசுறதுனால அது டாலர்ஸ்ல பேசுவோம். $3 மில்லியன் வந்து நம்ம ஒரு சைடுல கொடுத்திருக்காங்க. இன்னொரு சைடுல வந்து அந்த ஒரு பைசா ஒரு சென்ட் வந்துட்டு அது இது ஆக 28வது நாள்ல பாத்தீங்கன்னா 3 மில்லியன் 3 புள்ளி சொச்சம் 2 புள்ளி சொச்சம் தான் ஆறுது. அதான் 28வது நாள்ல கூட அது ரொம்ப கம்மியா இருக்கு. அதே 31வது நாள்ல பாத்தீங்கன்னா 10.5 மில்லியன் ஆக இந்த பைசா வந்து அவ்வளவு இதுவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அந்த எக்ஸாம்பிள வந்து குறியிட்டு சொல்றாரு அவரு. சோ இதுதான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். இந்த முதல் தலைப்புல பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு ஒரு உன்னதமானது, அது செயல்படுத்தினா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ரீதி பாத்தீங்கன்னா இது அழகா ஒரு எக்ஸாம்பிள்னால சொல்றாரு. 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு, எவ்ரிடே இவர் எப்பயும் போல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வந்து டிவி பாக்குறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுல வந்து அவர் பேக்கரி கிளாஸ் ஏதோ போயிருக்காரு. சோ அதனால அவர் கேக் எல்லாம் பண்றாரு. தினத்துக்கும் வகை வகையா கேக் பண்ணி அவரும் சாப்பிடுறாரு, வீட்லயும் கொடுக்குறாரு. ஓகே, அது வந்து 2வதாக இருந்த மனிதர் அதை செய்யறாரு. 3வதாக இருந்த மனிதர் என்ன பண்றாருன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கிறாரு. புக்கு டிவி பார்க்காம வந்து அவர் புக்க படிக்கிறாரு. இன்னொன்னு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 ரூபாயை வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அது மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல அவரோட இதை வந்து இது பண்றாரு. ஒரு நிமிடம், ஒரு கால் வருது, எக்ஸ்கியூஸ் மீ, அப்பாலஜி. சோ அது மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த 3 பேர்ல பாத்தீங்கன்னா 3 வருடம் 4 வருடம் வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா 5வது வருடம் பாத்தீங்கன்னா
இந்த அப்படியே இருக்கிறவர் அப்படியே இருக்காரு, ஒரு பெரிய மாற்றம் எதுவும் தெரியல. 2வது இருக்கிறவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து 20 கிலோ ஏறி இருக்காரு. அவரும் ஏறி இருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் வந்துட்டு ஹெல்த்தியா இல்லாம இருக்காங்க. அது ஹெல்த்தியா இல்லாதனால டிவி பாக்குறதுனால வந்து அவரால வேற ஒரு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்ய முடியல. அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது. அது மாதிரி இருக்கு. அதே 3வது பண்றவர் வந்துட்டு ஒரு 15 கிலோ எடை குறைஞ்சிருக்காரு. அவர் வந்து நல்லா புத்தகம் படிக்கிறதுனால அவரோட வாழ்க்கையில வந்து மேன்மை இருக்காரு. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இது பண்றதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருகிறது என்று அழகாக அவர் சொல்கிறார். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். அது பாத்தீங்கன்னா சோ இத பாத்தீங்கன்னா வந்து நீங்க சோ இது வந்து அழகா சித்தரித்திருக்காரு பாருங்க. 3 பேர் இருக்காங்க. ஒரு 4வது வருடம் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒண்ணும் பெரிய இது இல்ல. ஆனா கரெக்ட்டா 5வது வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்குது இன்னொருத்தருக்கு. சோ இதுக்காக தான் இத வந்து ஒரு மேஜிக் என்று சொல்கிறார்கள். நம்மளுக்கு வந்து அவ்வளவா தெரியாது. பட் அத பார்த்துட்டே இருந்தான்னா வந்து இட் வில் பிரிங் a வெரி குட் இம்ப்ரூவ்மென்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் இதுல அவர் சொல்றாரு. சோ இதுல பாத்தீங்கன்னா எப்படின்னா சாய்ஸஸ், பிஹேவியர் அண்ட் ஹாபிட்ஸ். செகண்ட் இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன காம்பவுண்டிங் கூட்டு விளைவுன்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸஸ். நம்மளுடைய இது இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாம் எடுக்கக்கூடிய சாய்ஸஸ், ரைட்? எதுவா இருந்தாலும் இதுல செகண்ட் இதுல என்ன சொல்றாருன்னா எதுவா இருந்தாலும் உங்களை ஃபர்ஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்களே மிகப்பெரிய உதாரணம். நீங்க வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு. நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, லேட் ஆயிடுச்சுன்னா டிராபிக்கா இருந்தது, அப்போ முன்னாடியே கிளம்பணும். ஒரு டயத்துக்கு கிளம்பினீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு மேக் அ பிக் டிஃபரன்ஸ் டு வேர் எவர் யூ ஆர் கோயிங். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி டு சே தட் யூ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது மற்றவங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்களே மிகப்பெரிய காரணம், மற்றவர்களை காரணமா சொல்ல முடியாது. அதற்கு சாய்ஸஸ், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு இது வந்து மிகப்பெரிய உன்னதம். இந்த புக்ல இன்னொரு ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் எண்ட்ல வந்துட்டு சம்மரி மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்பப்போ வேணும்னாலும் எடுத்து படிச்சுக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான இது இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ். அவர் வந்து அந்த வெப்சைட்ல வந்து நீங்க டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு செக் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மற்ற புத்தகங்களை காட்டிலும் இது வந்து இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான விஷயம் நான் இதுல பார்த்தேன். அதாவது நீங்க சொல்ற இதுல அவர் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்க நியூ ஹாபிட் ஏதாவது ஒண்ணு கடைபிடிக்கிறீங்க இல்ல இது பண்றீங்க. துளசி ப்ளீஸ் கோ ஆன் மியூட். ஓகே, சோ அது மாதிரி பண்றீங்கன்னா அந்த ஒரு இதை வந்து நீங்க வந்து அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த இதை டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்க சாய்ஸ் எடுக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. இன்னொன்னு லக்குன்றது வந்து ஒரு இது கிடையாது. லக்கு என்பது வந்து அதாவது எதுவுமே வந்து ஒரு லக்குனால வந்து இருக்க முடியாது. எல்லாமே வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற ஒரு சின்ன சின்ன மாற்றங்களால தான் உங்களோட விளைவுகள் இதா இருக்கும் அப்படின்றாரு. ஸோ த கம்ப்ளீட் ஃபார்முலா ஃபார் கெட்டிங் லக்கி இதுல சொல்றாரு. ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் பர்சனல் க்ரோத். அதாவது ஒரு இது இருக்கணும் நமக்கு, நம்ம வந்து பர்சனல் க்ரோத்ல ப்ரிப்பேர் பண்றோம். பிளஸ் ஆட்டிடியூட், நம்மளுடைய ஆட்டிடியூட் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, குட் திங் கமிங் யுவர் வே பிளஸ் ஆக்ஷன், அதுதான் வந்து லக் அப்படின்றாங்க. இதுல வந்து ஒரு இன்னொரு இடத்துல நான் படித்திருக்கிறேன், த ரெட் கார் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ரெட் கார், சிவப்பு கார் எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு. சரி, நீங்க வர வழியில வந்து சிவப்பு கார் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. சிவப்பு காரை நான் உண்மையே பார்க்கலையே அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நாளைக்கு வரும்போது வந்து ஒரு சிவப்பு கார் பார்த்ததுக்கும் வந்து நான் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அப்ப நீங்க வந்து எவ்வளவு சிவப்பு கார் பார்த்துட்டீங்க கரெக்டா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் டெஃபினட்டா சொல்லுவேன் அப்படின்றாரு. அதாவது ஒரு நோக்கம், ஒரு இது இருந்ததுன்னா
உங்களால எந்த செயலையும் செய்ய முடியும். நத்திங் ஹேப்பன்ஸ் பை லக். அதனால சாய்ஸஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட்னு செகண்ட் இதுல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு எல்லாற்றையும் ட்ராக் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியமானது என்று சொல்கிறார். அதாவது நம்ம வந்து சில இதை வந்து நமக்கு அறியாமலேயே செய்கிறோம். அதாவது இவர் ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு காஃபி ஒரு நாளைக்கு $4, அதாவது 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு கடையில போய் குடிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு காஃபி 50 ரூபா தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 காஃபி குடிச்சீங்கன்னா 150 ரூபா. 150 ரூபா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஆயிரக்கணக்கில் நீங்க செலவு பண்றீங்க. அதுக்கே வந்து நீங்க வீட்ல வந்து இது பண்ணீங்கன்னா எவ்வளவோ சேவ் பண்ணலாம். அதனால ஸ்டார்ட் ட்ராக்கிங் திங்ஸ் எஃபெக்டிவ்லி. ஒரு சின்னதா ஒரு சின்ன நோட் மாதிரி வச்சுக்க சொல்லிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுவா இருந்தாலும் நீங்க வாக் போறீங்க, அதை ட்ராக் பண்ணுங்க. நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஒரு வாட்ச் வாங்கினேன் நானு ஒரு 5 வருடம் முன்னாடி. இப்ப எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரிஸ் நான் இது பண்றேன், எவ்வளவு நாள் நடக்கிறேன். அது மாதிரின்றது எதையுமே வந்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதோட விளைவு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீங்க பார்த்து நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க எங்க போகணுன்றத அழகா அந்த இதை அடைய முடியும் என்று மெஷர்மெண்ட்டை பத்தி சொல்றாரு. சோ இது வந்து அந்த காஃபி பத்தி அழகாக இந்த கிராஃப் போட்டு காமிச்சிருக்காரு பாருங்க. $4 ஒரு நாளைக்கு பண்ணீங்கன்னா ஓவர் இயர் எவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்றது இதுல உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி அழகாக இது பண்ணியிருக்காரு. இன்னொன்னு நம்ம ஒரு முதல் வரவருக்கும் இரண்டாம் இது வரவருக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றாரு. நீங்க கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் கூட பாத்துருக்கலாம். ஒரு ரன்ல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா வின்னருக்கு வந்து 10 மில்லியன் கொடுப்பாங்க. செகண்ட் வந்திருக்கிறவங்க வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் கொடுப்பாங்க. சோ அந்த ஒரு மைனர் டிஃபரன்ஸ் தான். என்னப்பா அது ஒரே ஒரு ரன்ல நம்ம வின் பண்ணிருக்கோம், ஆனா அவருக்கு வந்து 10 மில்லியன் கொடுத்துருக்காங்களே, நம்மளுக்கு இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு வந்து சிறு சிறு இது வந்து மிக மிக முக்கியம் என்று இரண்டாவது இதுல வந்து அவர் அழகாக சொல்கிறார். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காம்பவுண்ட் எஃபெக்ட் பவர் எப்படி வந்து சிறு துளி வந்து எவ்வளவு பெருசா ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி வந்து சாய்ஸ் வந்து ஒரு பழக்கம் ஆகுது. ஒரு பழக்கத்துல என்ன ஒரு பெரிய இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி ஒரு புது பழக்கத்தை இது பண்ணா 30 நாள் ஆகிறது. அதாவது நாளைக்கு நான் வந்து ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னீங்கன்னா 2 நாள் அது முடியாது. அது அட்லீஸ்ட் 30 to 45 டேஸ்ல வந்து யூல் பி ஏபிள் டு பிக் அப் அ குட் ஹேபிட். ஸோ எப்படி வந்து ஹேபிட்ஸ் வந்து இது ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஹவு இதை வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து அவர் சொல்றாரு. ஒரு பையனை வந்து ஒரு காட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. போயிட்டு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு செடி, அதை பிடுங்கன்னா அவர் ஈஸியா எடுத்துடுறாரு. அதை விட கொஞ்சம் பெருசு இருக்கு, அதை எடுன்னா எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ இதை எடுப்பா அப்படின்றாரு. பார்த்தோன்னா பெரிய ஒரு மரமா இருக்கு. ஓ இது எப்படி சார் நான் எடுக்க முடியும், இது எனக்கு ரொம்ப டைம் ஆகுமே நிறைய. அதே மாதிரிதான் பழக்க வழக்கம். நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து நீங்க வந்து ஒரு வருஷம், ஒரு மாசம், 2 மாசம், 3 மாசம் பண்ணீங்கன்னா அது தானாக ஒரு இதுவாக மாறிவிடும். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அதே இதுதான் இருக்கு. அதனால வந்து கெட்ட பழக்க வழக்கம் ஒரு 1 வருடம் 2 வருடம் கழித்து நிறுத்தக்கூடியது மிக அசாத்தியமான ஒரு செயல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்திருப்பீங்க, குடிப்பழக்கம் இல்ல போதை பழக்கம் இல்ல சிகரெட் குடிப்பது, இது வந்து மிக மிக ஒரு இன்னல் விளைவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது. அதே நல்ல பழக்கங்கள் பண்ணினேன்னா இட் வில் ஹெல்ப்ஸ் யூ ஃபார் அ லைஃப் டைம். அதை வந்து த பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் வந்து அழகாக விளக்கியிருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறார். அதாவது யூஎஸ்ல வெஸ்ட் கோஸ்ட் கலிபோர்னியால இருந்து பிளைட் எடுத்து ஈஸ்ட் கோஸ்ட் நியூயார்க் வராங்க. இதுல வந்து அந்த விமானத்தினுடைய அந்த மூக்கு இருக்குல்ல, அதை வந்து ஒரு டிகிரி, ஒரே ஒரு டிகிரி வந்து சைட்ல இப்படி வச்சாங்கன்னா அது வந்து நோக்க அடையிறது வந்து நியூயார்க்கு போய் சேராது. அதில் இருந்து 200 மைல் அப்பாற்பட்டு சென்று அடைந்து சேரும். அதனால ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் ஒரு பெரிய தாக்கத்தை விளைவிக்கக்கூடும் என்று அவர் சொல்றாரு. அதை வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல அழகாக விளக்கி இருக்கிறாரு. இன்னொன்னு ஏன் என்ற கேள்வி அப்படின்னு நமது தலைவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஏன் என்றது இந்த ஒரு அழகான எடுத்துக்காட்டுல அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கிரவுண்ட்ல வந்து பலகையை போட்டு நடந்துருவோம் அப்படின்றாரு. அதே வந்துட்டு 2 பெரிய எல்ஐசி பில்டிங் இருக்கு, அதுக்கு நடுவுல அதே பலகையை போட்டு நீங்க நடங்க அப்படின்னு நடப்பீங்களான்னா யாரும் நடக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயோ என்னால முடியாது சார் அப்படின்னு. அதே வந்து
நீங்க இந்த இதுல இருக்கீங்க பில்டிங்ல, அந்த இன்னொரு பில்டிங்ல வந்து உங்க பையன் மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னீங்கன்னா, நீங்க டெஃபினட்டா போயிட்டு முனைந்து எதுவா பண்ணி உங்க பையனை காப்பாத்துவீங்க. அதனால ஏன் என்பது மிக மிக முக்கியம் என்று இந்த ஒரு தலைப்பில் சொல்றாரு. சோ இது மாதிரி வந்து நிறைய அழகான இது. நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா பிக் மொமெண்டம் அப்படின்றாரு. இதெல்லாம் ஒன்னு ஃபர்ஸ்ட் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, நெக்ஸ்ட் வந்து சாய்ஸஸ், நெக்ஸ்ட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறமா வந்து அது ஒரு 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 மிகப்பெரிய அளவுல எடுத்துன்னு போறது. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, ஒரு ராக்கெட் இருக்கு. அது வந்து பூமியில இருந்து புவியீர்ப்பு விசைய மீண்டு போறதுக்கு தான் அப்பதான் மேக்ஸிமம் ஃபியூயல் தேவை. அது போன அப்புறமா அந்த ஒரு இதுக்கு வந்தவொடனே வந்துட்டு அந்த கிராவிட்டியே அதுக்கு எஃபெக்ட் இருக்காது. அது தானாக இயலும். அப்ப வந்து ஒரு 2% ஃபியூயல் தான் அதுக்கு தேவை. அது மாதிரி எதுவுமே செய்யும்போது வந்து ரொம்ப கடினமா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஈஸியா ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இந்த ஒரு 6 இதுல வந்து செக்லிஸ்ட் இதெல்லாம் குடுத்து அழகா ஒரு விளக்கி இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ட பத்தி மிக சிறப்பா சொல்றாரு. தமிழ்ல இந்த புத்தகத்தின் விலை ₹180. ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிச்சீங்கன்னா, அழகா வந்து 1 மாசத்துல படித்து விடலாம். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் என்று நான் கருதுகிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கெல்லாம் இத படிச்சு பயன் அடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. கார்த்திக் அவர்களே, நீங்க இந்த இந்த தலைப்புல ரொம்ப அருமையா இன்றைய கருப்பொருளையும் சொல்லியிருக்கீங்க. கூட்டு விளைவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விளைவா மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. இதுல முக்கியமா குறிக்கோள், உங்களுடைய இலக்கு எங்க இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அதுவும் அதை தினசரி நிகழ்வா நீங்க ஆக்கிக்கணும், அதை பழக்கப்படுத்திக்கணும், ரொம்ப பயிற்சி செய்யணும். கண்டிப்பா உங்களுடைய குறிக்கோள் அடையலாம்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது பல பல விளைவுகளை ஏற்படுத்தும். நிதி நிலைமை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இடர்பாடு தான் என்ற ஒரு நிலைமை. அதை சரியா புரிஞ்சுக்கணும். அதுல நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துட்டு அதுவும் நம்மளை வந்து நல்ல வாழ்க்கையில முன்னேற்ற உயர்த்தும் என்று நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக ஆயத்தை உரை செய்வதற்கு நான் குணா அவர்களை அழைக்கிறேன். இதை கவிதா மேடம் அவர்களே, இதை மதிப்பீடு செய்வது யாரு? அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள். பிரகாஷ். நன்றி. தலைப்பும் சரியாக இங்கே குறிப்பெடுத்துக் கொள்ளவில்லை. இப்போது கொடுத்த தலைப்பு தான் நினைக்கிறேன் நான். குணா ஐயா அவர்களே, உங்களுடைய தலைப்பை நான் தெரிந்து கொள்ளலாம். எனது அனுபவம், வாடிக்கையாளர் வருகையில் எனது அனுபவம். சொல்வேந்தர் குணா அவர்கள் தலைப்பு எனது அனுபவம் குணா அவர்கள். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. குடிலூர் அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கங்கள் உரித்தாக. இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் நான் மிக நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அல்லது விருப்பத்தின் அடிப்படையில் பேச ஆரம்பிப்போம். இன்னைக்கு நான் பேச ஆரம்பித்த அனுபவமே மிக வித்தியாசமானது. பொதுவாக நான் மதிப்பீட்டு செய்வதற்காக விருப்பத்தோடு ஆர்வத்தோடு சொல்வேந்தர் கவிதா அவர்களிடம் கேட்டேன். மதிப்பீடு செய்ய வேண்டும், யார் மதிப்பீடு செய்ய வேண்டும், இல்லை நாங்கள் தான் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ற எப்படி கவிதா? இல்லை, நீங்கள் பேச போகிறீர்கள், நாங்கள் மதிப்பீடு செய்ய போகிறோம் அப்படின்றார்கள். ஒரு அனுபவம், ஒரு வாய்ப்பு என்று நான் கருதுவது சொல்வேந்தர் மன்றத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை உருவாக்கி கொண்டு வாழ்க்கையை நகர்த்துவது அப்படின்ற ஆற்றல் எனக்கு கிடைக்கிறது என்பதை மிக பெருமையுடன் சொல்லிக்கொண்டு, எனது சமீபத்தில் நடந்த கிளையண்ட் விசிட் அட் மை ஆஃபீஸ், அதை பற்றி என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். நான் குறிப்பாக ஒரு விதத்தில் சொல்வேந்தர் மன்றத்தில் நான் பார்ப்பது என்னவென்றால், நாம் நம்மளை பற்றி பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. ஸோ அதை பேசி எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று இதை உரைய ஆரம்பிக்கிறேன். நீ நன்றாக பார்த்தீர்கள் என்றால் தெரியும், நாம் ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்
என்ன ஆக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் என்ன நினைத்திருந்தீங்களோ அதுவாக இப்போது இருந்திருப்பீர்கள் பெரும்பான்மையான இடங்களில். நான் சொல்வதை யாராவது மறுக்கிறீர்களா? இல்லை சொல்வதை ஆமோதிப்பவர்கள் இருந்தால் உங்கள் கையை உயர்த்தலாம். ஓகே, ரைட். ஸோ என்னுடைய சமீபத்திய வாடிக்கையாளர் வருகை, நான் எனது அலுவலகத்தில் 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிகிறேன். என்னுடைய அனுபவத்தில் பல கிளையண்ட் விசிட், பல வாடிக்கையாளர் அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். 2-3 விஷயங்களை ரொம்ப குறிப்பிட விரும்புகிறேன். 10 வருடங்களுக்கு முன்பு நான் மின் பொறியாளராக ப்ராஜெக்ட் லீட் ஆக இருந்த பொழுது 20 பேரில் ஒரு ஆளாக இருந்த தருணத்தில் இன்றும் நல்லாக நினைவிருக்கிறது. வாடிக்கையாளர் அமெரிக்க வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களுடைய மீட்டிங்கில் பேசும் பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ரொம்ப மிக அருமையான கேள்வி என்று அதுக்கப்புறம் வரும் எல்லா விளக்கங்களிலும் என்னுடைய கேள்வியை அடிப்படையாக கொண்டே அவர்கள் சொன்னார்கள். அதிலிருந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த வாடிக்கையாளரை என்னால் மறக்க முடியாது. இப்பொழுது 2 மாதங்களுக்கு முன்பு நான் மிக தினமும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர் அலெகாண்ட்ரோ அண்ட் ஈஸ் ஃப்ரம் அர்ஜென்டினா. அவர் வந்து வாடிக்கையாளர் வருகை பண்ணப்பட்டது. அதில் 3 மாதங்களுக்கு முன்பு வரை நான் மிக நன்மதிப்பு பெற்றிருந்தேன். 3 மாதங்களுக்கு முன் ஒரு தகவல் பரிமாற்றம், டேட்டா கொடுக்கும் விதத்தில் ஒரு சின்ன தவறு நடந்தது. அதிலிருந்து எனக்கு ஒரு பெரிய சறுக்கல் வந்தது. பட் ஆனால் என் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த சறுக்கல் காரணம் நான் தான். அதை அடுத்த ஒரு வாரங்களில் சரி பண்ணி விட்டேன். இந்த வாடிக்கையாளர் வருகைக்கு 2 நாட்களுக்கு முன் எனது ஆன்சைட் அமெரிக்காவில் இருக்கும் என்னுடைய மேலதிகாரி என்னிடம் தொடர்பு கொண்டு, வாடிக்கையாளர்கள் அங்கு வருகிறார், பட் அவர் உங்களுடைய வளர்ச்சியில் உங்களுடைய உழைப்பில் வந்து பெரிய மதிப்பு காமிக்கவில்லை. அவர் உங்களுக்கு வந்து அடுத்த வருடம் உங்களுக்கு இந்த பணி தருவார்ன்றது எனக்கு தெரியாது. நான் மிகவும் அமைதியாக, அவர் வருகிறார் அல்லவா, இங்கே சென்னைக்கு வருகிறார், நான் அவரிடம் பேசுகிறேன், நான் அவரிடம் எடுத்து சொல்கிறேன், அதை மீறி நான் என்னென்ன என்று சொல்லிக்கொள்கிறேன் என்று தான் சொன்னேன். அவர் ஓகே சரி நீங்கள் பார்த்துக்கோங்க என்றார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வருகை நடந்து கொண்டிருக்கிறது. வருகிறார் அந்த கிளையண்ட் விசிட். நான் வந்து ரொம்ப மிரட்சியோடும் பயத்தோடும் இருக்கிறேன். அந்த எங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு தெரியும், வாடிக்கையாளர் நிகழ்ச்சி என்றால் முதலில் அவரை வரவேற்பார்கள். அதுக்கப்புறம் பல விஷயங்கள் காமிக்கப்படும். 35 mm திரைதான் இருக்கும். ஆனால் எங்கள் மேலதிகாரிகள் 70 mm படம் ஓட்டுவார்கள். அந்த அளவுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அவர் இருக்கும் பொழுது என்னை இன்னொரு மிக நிறைய நண்பர் அவர் என்னை அறிமுகம் செய்கிறார். அந்த எல்லாரும் இருக்கும் இடத்தில் நான் உள்ளே நுழைகிறேன். மிரட்சியோடும் பயத்தோடும். இவர் யார் என்று தெரியுமா என்று கேட்கிறார். இவர்தான் குணா. ஓ மை காட், குணா இஸ் மை ரைட் ஹேண்ட் என்றார். அந்த கணம் நாகராஜ சோழன் அமாவாசை நாகராஜ சோழன் ஆன ஒரு தருணம் அல்லவா அமைதிப்படை படத்தில், அப்படி ஒன்று இருந்தது. ஓ மை காட், சூப்பர். நான் இங்கு சர்வைவ் ஆவதற்காக இருக்கவில்லை, ஐ எம் ஹியர் டு லீட் தட். அப்பிருந்து என்னுடைய அடுத்த பரிமாணம் ஆரம்பித்தது. அதிலிருந்து நான் அவரிடம் எடுத்து சொன்னேன். எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவகாசம் கேட்டு நான் அவருக்கு ஒரு மீட்டிங் ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். அதை புரிந்து கொண்டு ஐ நோ தட் அதற்கு முன்பு நான் முழுவதுமாக ஒப்புக்கொண்டேன், இது என்னுடைய தவறு, மன்னித்துக் கொள்ளுங்கள், அப்படி என்று தான் ஆரம்பித்து அதை முடித்தவுடன் அவர் சொன்னார், எஸ் யூ ஆர் இன். பொதுவாக வருடம் அந்த கான்ட்ராக்ட் புதுப்பிக்கப்படும். இந்த வருடம் எனக்கு தெரியும் நான் இந்த கான்ட்ராக்டில் இருக்கிறேன் என்று. அந்த அளவுக்கான ஒரு நன்மதிப்பை நான் பெற்றேன். இதில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் என்றால், எப்படி கார்த்திக் காம்பவுண்ட் எஃபெக்ட் பற்றி சொன்னாரோ,
2 விடயங்கள் என் மனதில் நான் புரிந்து கொள்கிறேன். முதலில் ஒன்று, எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு முரண்பாடிலும் நியாயப்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். டூ நாட் ப்ரொவைட் ஜஸ்டிஃபிகேஷன். இது வந்து முதல் விஷயம். இரண்டாவது, அறிவுஜீவியாக விளக்கம் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு முரண்பாடிலும் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அறிவுஜீவியாக விளக்கம் அளித்து அதை வெற்றி கொள்ள நினைக்க வேண்டாம். உங்களுடைய நீங்கள் நியாயப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். இந்த 2 பண்பு, இந்த 2ம் நான் ஒழுக்கமாக கருதுகிறேன். இந்த 2 ஒழுக்கத்தையும் நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கே என்று கூறிக்கொண்டு, குறிப்பாக ப்ரொவைட் ஜஸ்டிஃபிகேஷன் நியாயப்படுத்தி நிறுத்துவதை உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே பயன்படுத்தினால் யூ ஆர் த அல்டிமேட் கப்பிள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே, மிக அருமையான தீர்வு. அவருடைய உரை நன்றாக இருந்தது. நாம் நாம் அந்த ஒழுக்கம் உடைமைங்கிற கருப்பொருள் வழியாக நாம் என்று முதல்ல நான் வந்து இயற்கையோட இதை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம நகர்வு வந்து சமுதாயம். ஓகே, நீங்க உண்மையிலேயே ஒரு பள்ளி பருவத்துக்கு போறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒழுக்கம் அவ்வளவு வீட்டுல நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டியை வந்து கத்திருப்போம். முதலியா போகும்போதுதான் நம்ம வந்து அந்த பள்ளி வகுப்பில் உள்ள வகுப்பறை ஒழுக்கங்களை கற்றுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பரிமாணம் இருந்து நண்பர்களோட இருப்போம், நட்பொழுக்கத்தை கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சமுதாயத்தோட ஒன்றிணைந்து நம்ம வந்து இது பண்ணுவோம், சமூக ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். அந்த இதுக்கு ஒரு குரல் இருக்கு, அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உலகத்தோடு ஒட்டு உலகள் பலகற்றும் கல்லாதார் அறிவிலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒரு இருக்கு. அது எப்படின்னா, உலக மனிதர்களுடன் ஒத்திசைவு கொள்ளாமல் அந்த மாதிரி பல துறை நம்ம படிச்சிருந்தாலும் அந்த மாதிரி அது வந்து அறிவிலாதார்னு சொல்றாரு அவரு. அந்த ஒழுக்கத்தையும் அந்த சமுதாயத்தில் நம்ம கத்துக்கிட்டாதான் இந்த இப்போது குணா ஐயா சொன்ன மாதிரி நம்ம பல துறைகள் பல நாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு செய்யறோம். சில ஒழுக்கங்களை கத்துக்கிட்டு அவங்க நம்மளுடைய நோக்கங்களை அடையணும், நல்ல முறையில பயணிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதுக்கப்புறம் கவிதாவுக்கு 2வது பேச்சாளர் இருக்கிறாரா? நான் உடனடி பேச்சாளர் அழைக்கிறோம். உடனடி பேச்சுக்கு சென்று விடலாம். நன்றி. அடுத்ததாக உடனடி பேச்சை தொகுத்து வழங்குவதற்காக சொல்வேந்தர் கேத்ரின் அவர்களை இந்த மாதிரி ஒப்படைக்கிறேன். என்னோட வாய்ஸ் கேட்கிறதா? அனைவருக்கும் வணக்கம். மெதுவாக கேட்கிறது. ஓகே, இப்பொழுது பரவாயில்லை என்று நினைக்கிறேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். உடனடி தலைப்பு, நான் முதல் முறையாக உடனடி தலைப்பு மாஸ்டராக பணிபுரிகிறேன். இந்த பொறுப்பில் முதல் தலைப்பு எடுப்பதற்கு யார் தயாராக உள்ளார்? என்ன தலைப்பு என்று தெரிந்து கொள்ளலாமா? தலைப்பு பின்னாடிதான் சொல்லப்படும். பின்னாடிதான் சொல்லப்படும். யார் உயர்த்துகிறார்களோ கையை அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். ஓகே, சொல்லுங்கள், நானே எடுத்துக்கொள்கிறேன். ஓகே பாலமுருகன். ஒழுக்கமே இலக்குக்கும் வெற்றிக்கும் இடையான பாலம். இதை பற்றி உங்கள் கருத்து? ஒழுக்கமே இலக்குக்கும் வெற்றிக்கும் இடையேயான பாலம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒழுக்கமே வெற்றிக்கும் இலக்குக்கும், இலக்கு கோல், வெற்றிக்கும் இலக்குக்குமே ஒழுக்கம் பத்தி பேசணும். கரெக்டா? சரி. இலக்கை அடையும் என்றால் ஒழுக்கத்துடன் நாம் பயணம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஒரு கருத்து. உங்களோட கருத்து என்ன அதை பற்றி? அருமையான தலைப்பு. உடனடி பேச்சின் ஒழுக்கம் அருமையான தலைப்பாக இருக்கிறது. இந்த ஒழுக்கம் என்பது அனைவருக்கும் சீனிவாசன் சொல்லிட்டு இருக்காரு, ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, இயற்கையாவே அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த இயற்கையாகவே இந்த ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்தால் கண்டிப்பாக அவரவர் வாழ்க்கை மட்டும் அல்லாது
சமுதாயத்திற்கும் இது உதவும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், எல்லாரும் வாகனத்துல போயிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு சிவப்பு நிற சிக்னல் தெரிகிறது, நாம் நிற்க வேண்டும். நாம் நின்னால் மற்றவர்கள் செல்வார்கள் இல்லையா? ஸோ அந்த ஒழுக்கம் அங்கு இல்லை என்றால் என்ன ஆகும்? நானும் செல்ல முடியாது, நீங்களும் செல்ல முடியாது, யாருமே செல்ல முடியாது, அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அந்த சிறு ஒழுக்கம், சிறு தவறினால் அனைவருடைய அன்றைய தினமே பாழாகிவிடும். ஸோ இது ஒரு குறிக்கோள். அது மட்டுமல்லாமல் தீய பழக்க வழக்கங்கள், அதுவும் ஒழுக்கத்தோடு தான் வரும். தீய பழக்க வழக்கம் வைத்திருப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது ரொம்ப அரிதானது. அதனால் அவருடைய வாழ்க்கையும் உயராது, குடும்பமும் உயராது, அவர்களை இன்னல்களுக்கு ஆளாகுவார்கள். அதாவது உடல் நலம் குன்றுவார்கள். உதாரணத்திற்கு தொடர்ந்து புகைப்பிடிக்கிறார்கள் என்றால், தொடர்ந்து குடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், ஒரு நாள் அல்லது என்றாவது ஒரு நாள் திடீரென அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். எப்படி என்றால், கை கால் விளங்காம போயிடும். அதாவது ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க, பிரெயின் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. திடீர்னு வந்துடும். இல்லை வேற ஏதாவது நோய் அவருக்கு வரும். நான் பார்த்த வரைக்கும் இது மாதிரி எனக்கு தெரிந்தவர்கள், நான் பார்த்த வரைக்கும் அவர்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு கையும் இழந்து விட்டது, காலும் இழந்து விட்டது. அவர்களால் அவருடைய வேலைகளையே செய்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது வருத்தப்பட்டு என்ன பயன்? ஒழுக்கம் இல்லாமல் இருந்திருந்தார். நாங்களும் சொல்லியிருக்கோம், அவர்கள் எதுவும் கேட்கவில்லை. இப்பொழுது காலம் சென்ற பிறகு அதை மாற்ற இயலாது. அதனால் ஒழுக்கம் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லபடியாக வரலாம், நம் தேவையான இலக்கையும் அடையலாம் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி. அடுத்த தலைப்பு யார் நான் எடுத்துக்கொள்கிறேன். எனது பெயர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். ஸோ ஒழுக்கம், உங்களுக்கான தலைப்பு ஒழுக்கம் என்பது பழைய காலத்துக்கு மட்டுமே உகந்ததா, பழைய கால ஒழுக்கத்திற்கும் இன்றைய ஒழுக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது உன்னுடைய முந்தைய தலைமுறையில் உள்ள ஒழுக்கத்திற்கும் இன்றைய ஒழுக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சொல், கருப்பொருள், சொற்றொடர் இதை வைத்து நீங்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பையும் வைத்து ஒரு சிறிய உதாரணத்துடன் எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைய சொல் ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம், எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் கண்டிப்புடன் நடத்துகிறார் என்றால், அவர் செய்த தவறை சரியான முறையில் அவருக்கு எடுத்து கூறி அதை நேர்வழிப்படுத்த வேண்டும். மாறாக ஒரு கடுமையான தண்டனை அந்த காலத்தில் கொடுத்தார்கள், ஆனால் இந்த காலத்தில் அது ஒத்து வராது. ஏனால் அந்த கலாச்சாரம் மாறிவிட்டது. அது ஒழுக்கம், ஆசிரியருக்கான ஒழுக்கம். ஒழுக்கமுடைமை என்பது இன்றைய சொற்றொடர். அதில் ஒழுக்கமுடைமை என்பது உதாரணத்துக்கு ஒரு அரசியல் தலைவரோ இல்லை ஒரு அரசாங்க அதிகாரியோ, அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். தவறான முறையில் பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் ஒழுக்கமுடைமை. வசதி வாய்ப்பு, அதிகாரம், அவரால் எதையும் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் ஒரு தவறான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. அது அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை தான் உருவாக்கும். நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காமராஜர் ஐயா எவ்வளவு உச்சத்துக்கு சென்றார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்கு மாறாக பொருட்களை சேர்த்தவர்கள், கணக்கிலடங்கா பொருட்களை சேர்த்தவர்களின் வாழ்க்கை எப்படி முடிந்தது என்பதையும் நாம் நன்கு அறிவோம். அதுதான் ஒழுக்கமுடைமை. இடிச்ச சோறு என்று இன்னைக்கு கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. இதை யார் உருவாக்குனதுன்னு தெரியல, சரியா எனக்கு விளங்கலை. ஆனா இந்த மூணுமே இன்னைக்கு அற்புதமா இணைந்திருக்கு. இடிச்ச சோறுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் என்னுடைய அனுபவத்துல. இடிச்ச சோறுக்கு ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி, அவங்களுக்கு ஒரு பையன் படித்து, நல்ல முறையில் படித்து, இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து மிக உயர்ந்த பதவியில் இன்போசிஸில் பணிபுரிந்தார். அவருடைய சமூகத்தில் சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் முடிந்து ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து ஊருக்கு செல்கிறார். அவருடைய தாயார் ஏழை விவசாயியாக இருந்தவர். வீடுகள்லாம்
புதிய வீடெல்லாம் கட்டி கிரகப்பிரவேசனம் பண்ணி அதில் இருக்காங்க. அப்போ அந்த தாயார் வந்து கலாச்சாரத்தில் ஊறியவர், பழமையான கலாச்சாரத்தில் ஊறியவர். அப்போது அந்த கணவன் மனைவி இன்போசிஸில் பணிபுரிந்தவர்கள் பக்கத்தில் அருகில் அமர்ந்து கொண்டு மதிய உணவை எடுத்துக்கொண்டார்கள். அதை பார்த்த தாயாருக்கு மிகுந்த கோபம். கணவன் மனைவி அனைவரும் பக்கத்தில் அமர்ந்து உணவு அருந்தலாமா? இது நமது கலாச்சாரமா? இது ஒரு தவறான ஒரு பாதையில் செல்கிறீர்களே. நான் கூட திருமணத்தின் போது எனது கணவன் அருகில் அமர்வதற்கு மிகுந்த கூச்சத்துடன் அமர்ந்திருந்தேன். இப்படி ஒரு சீர்கெட்ட கலாச்சாரத்தில் இருக்கிறீர்களே என்று அந்த தாயார் கூறினார். உடனே இருவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி அன்று அற்புதமாக சமைத்து வைத்த சாப்பாடு சாப்பிட முடியவில்லை. இருவரும் சண்டையிட்டு கொண்டு ஊருக்கு கிளம்பி விட்டார்கள். ஒரு சிறிய விஷயம். அதே அந்த தாயார், இப்போ உள்ள கலாச்சாரம் வேறுபட்டு இருக்கிறது, கணவன் சாப்பிட்ட பின்புதான் மனைவி சாப்பிட வேண்டும் என்பது நமது கலாச்சாரம், ஆனால் நீங்கள் இப்படி மாறிவிட்டீர்களே, இது நல்லதுக்கல்ல என்று எடுத்து சொன்னால் அவர்கள் கேட்டிருப்பார்கள் அமைதியுடன். இதுதான் இடிச்ச சோறு. இடிச்ச சோறு சுவைக்காது, வடித்த சோறு சுவைக்கும். இடிச்ச சோறு சாப்பிடுவது நோயாளிகள், உடல்நலக்குறைவு உள்ளவர்கள் கஞ்சியாக சாப்பிடுவார்கள். இதுதான் எனது புரிதல், இதுதான் ஒழுக்கம். இன்னைக்கு கொடுத்த தலைப்பு. நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக பேசினீர்கள். எல்லா கருத்துக்கள், எல்லா சொற்றொடர், கொடுக்கப்பட்ட அனைத்தையும் உதாரணத்தோடு தெளிவாக விளக்கினீர்கள். மிக்க நன்றி. நன்றி. அடுத்த தலைப்பு யார் எடுத்துக்கொள்கிறார்கள்? கவிதா மேடம். தீபக்குமார் அவங்கள கூப்பிடலாம். தீபக்குமார், பரமேஷ், தீபக்குமார், துளசி, இலக்கண்ணன் இவர்களுக்கு கொடுக்கலாம். அவங்க யாரோ அன்மியூட்ல இல்லையே. நீங்க கூப்பிடுங்க. அவங்க பரமேஸ்வரன். கேத்ரின் மேடம், எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் அடுத்த தலைப்பில் அதுக்கு அடுத்த தலைப்பு எடுத்துக்கிறேன். ஓகே. தீபக்குமார் அவர்களை கூப்பிடலாம். கண்ணன் இருக்கீங்களா? இருக்காங்க. கண்ணன் அவர்கள். மேடம் கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். கேக்குதா? ஓகேங்க. இன்றைய இணைய உலகத்தில், அதாவது டிஜிட்டல் வேர்ல்ட் என்பதில் தற்பொழுது பிரகாஷ் ஐயா அவர்கள் பேசினார்கள். கல்ச்சுரல் சேஞ்சஸ், அதாவது கலாச்சார மாறுபாடு இருக்கிறது. ஸோ இன்றைய இணையதள உலகில் ஒழுக்கம் என்பதற்கான அர்த்தம் மாறிவிட்டதா? எது உண்மையான ஒழுக்கம் இன்றைய இணையதள உலகத்தில்? ஓரளவுக்கு முதல்ல எல்லாரும் பொறுத்து கொள்ள வேண்டுகிறேன். ஆரம்பத்துல நான் உள்ள வலது கொஞ்சம் தாமதமாகி விட்டது, காலதாமதமாகி விட்டது. அவங்க எனக்கு சகோதரி எனக்கு இலக்கணம் ஆனந்தாங்க. இலக்கணம் ஓரளவுதான் எனக்கு தெரியும் சொன்னேன். இல்ல நீங்க கலந்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இணையதளத்தை பத்தி அவங்க சொல்லும் போது ஒழுக்கம் எல்லா தலைமுறைக்கும் பொதுவானதுதான். ஒழுக்கமின்மைங்கிறது பழங்காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது. ஆனால் அது ஓரளவு கட்டுக்குள் இருந்திருக்கிறது. கடந்த வரும் காலங்கள் மாறி மாறி வர முகம் தெரியாத முகநூல்ல இருக்கும்போது என்ன முன்னாடிலாம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, முகத்தை பார்த்து எப்படி நான் பேசுறது அப்படிம்பாங்க. முகத்தை பார்த்து பேசுறதுன்னா ஒருத்தங்களை அவங்களுடைய கருத்து நம்ம மாறுபட்டா கூட அவங்கள கோபமா பேச மாட்டாங்க. ஏன்னா நேரடி தொடர்பு இருப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே இணையதளத்து தொடர்பு இருக்கும். அதனால நாமே அதாவது இப்ப குறிப்பா முகநூலை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அட்டகத்தி அப்படிம்பாங்க நம்ம ஊர்ல. என்னன்னா எதுனாலும் சொல்லிட்டு நம்ம பாட்டுல போயிடலாம். பட் நேர்ல எல்லாரும் பேசிக்கும் போது அப்படி இருக்க முடியாது. ஸோ இணையதளத்துல எல்லா இடத்துலயுமே நீங்க இப்ப ஒழுக்கமுடைமையை எடுத்துதான் நீங்க இவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கீங்க.
2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒடுக்குமுறையோட சிறப்பை பற்றி. அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்ங்கிற கூட்டு மதிப்புல கூட அவர் கடைசியா முடிக்கும்போது கூட சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா சிறுதுளி பெருவெள்ளங்கிறது தான் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு நினைக்கிறேன். அதனால இணையதளங்கள்ல வந்து எல்லா காலங்கள்லயும் அந்த தவறு நடந்துட்டே வருது. ஆனா எல்லா வீட்லயும் நம்மளுடைய கலாச்சாரம் அதுக்கு நம்ம தமிழ்ல சொல்லுன்னா பண்பாடுன்னு சொல்லுவாங்க. பண்பட்டு வளர்ந்ததுதான் பண்பாடு. ஸோ அதை நோக்கி எல்லாருமே எல்லா வீட்லயும் குழந்தைங்கள பண்போடும் பண்புபட்டு வளர்த்தோம்னா கண்டிப்பா இணையதள குற்றங்கள் கண்டிப்பா குறையும். எல்லா குழந்தைங்களையும் நம்ம ஆரம்ப காலங்கள்லயே வந்து தொடக்க காலங்கள்லயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய கடமையை நம்ம கரெக்டா செஞ்சு அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா முன் மாதிரியாக இருந்து வாழ்ந்து வந்தா இணையதள குற்றங்களை நிச்சயமா குறைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி கண்ணன் அவர்களே. சிறந்த கருத்துக்களை தெரிவித்தீர்கள். நன்றி. அடுத்தது கவிதா மேம், நான் யாரை கூப்பிடலாம்? பூங்குழலி கூப்பிடலாமா? கூப்பிடலாம். பூங்குழலி மேம். உங்களுக்கான தலைப்பு, சமூக ஊடகத்தை அதிகம் பயன்படுத்துவது இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்துள்ளது. சமூக ஊடகம் எவ்வாறு ஒழுக்கத்தை கட்டுப்படுத்துகிறது அல்லது சிதைக்கிறது? உங்களுடைய பார்வை என்ன? எவ்வாறு ஒழுக்கத்தை கட்டுப்படுத்துகிறது அல்லது சிதைக்கிறது? அதிக அளவு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது எவ்வாறு நம்முடைய ஒழுக்கத்தை கட்டுப்படுத்துகிறது அல்லது சிதைக்கிறது? ஒழுக்கத்தை சமூக ஊடகங்கள் அதிக அளவில் பயன்படுத்துவோரோட வாழ்க்கையில அது கட்டுப்படுத்தவும் செய்து, சில சமயங்கள்ல அதை மீறியும் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறதுனாலதான் இந்த ஒரு இணைய வழியில பயன்படுத்தி நம்ம இந்த பேச்சுகள்லாம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மீட்டிங், அதாவது நிறைய குழுக்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சமூக ஊடகங்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பரிமாறிக்கொள்ற வாய்ப்பு வந்து நமக்கு தினந்தோறும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதன் வழியில பார்த்தா இணைய வழி தொடர்புல இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் கருதப்படுது. சில சமயங்கள்ல அதை மீறி சில சமயங்கள்ல அது மீறி போற வாய்ப்புகளும் இருக்கு. அது வந்து யாரு வந்து வைத்திருக்கிறாங்களோ, யாரு வந்து பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. எந்த வழியில பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிறைய விதங்கள்ல நம்ம நிறைய செய்தித்தாள்ல கேள்விப்படுறது என்னன்னா, இணையத்தால இவ்வளவு விஷயம், இவ்வளவு இடையூறான விஷயம் நடந்திருக்கு. இணைய வழியில இப்போ வந்து நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது, நிறைய காசு திருடுதல், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இணையம் யூஸ் பண்றதுனாலதானே, பயன்படுத்துறதுனாலதான் இவ்வளவு இடையூறுகள் வந்து வாழ்க்கையில வருது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. தனி மனித ஒழுக்கமும் இதுல வந்து சிதைந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அந்த ஒழுக்கம் வந்து பயன்படுத்துவோரோட அவங்களோட ஒழுக்கத்தை பொறுத்துதான், படுத்துபவர்களோட ஒழுக்கத்தை பொறுத்து மட்டுமே இருக்கிறது. அவர்களோட தனி மனித அனுபவங்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதன் மூலமாக தான் அவர்கள் பயன்படுத்தும் அந்த இணையமும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய அனுபவத்தில் அவர்கள் கெட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் இந்த மாதிரியான ஒரு இடையூறான விஷயங்களில் ஈடுபடுவார்கள். இல்ல நல்ல செய்திகள் தான் நாம் காதில் வாங்க வேண்டும், நல்ல ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால்
இந்த மாதிரியான குழுக்கள், நிறைய விதமான செய்திகள் இணையத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். என்னை பொறுத்த வரையிலும் ஒழுக்கம் என்பது இணையத்தின் மூலமாக அவரவரின் மனநிலையை பொறுத்து உள்ளது. அவரவர் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டுமா, வாழ வேண்டாமா என்று அவரவர்களோட அனுபவத்திலிருந்து கிடைப்பது. நன்றி மணி. நன்றி. அடுத்து சூர்யா அவர்கள். சூர்யா கைகளை உயர்த்தி இருந்தார்கள். சூர்யா. மேடம் வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம். உங்களுக்கான தலைப்பு, ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க ஒழுக்கத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்கள் செயல்படுத்த வேண்டும்? வணக்கம். நன்றி மேடம். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க ஒழுக்கம் எந்த மாதிரி கட்டமைக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க, ரைட்டுங்களா? ஒழுக்கம் எவ்வாறாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இன்றைய சூழலில்? சமூகத்தை கட்டமைக்க வந்து ஒழுக்கம் வந்து மிகவும் இன்றியமையாது. முதல்ல மனிதனுடைய நம்ம பிறப்பின் அடிப்படையில நம்ம வந்து மனிதன் வந்து 6 அறிவு பெற்றனால வந்து அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவனா இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நுண்ணறிவுன்றது, நம்மளுடைய அறிவு திறமைன்றது எண்ணற்றது. அதனால என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்போ ஒரு மனுஷன் சின்ன வயசுல இருந்தே பழகணும், பழகி வளர்ந்தால்தான், பள்ளி பருவத்துல பழகி வளர்ந்தால்தான் அவன் சிறந்த மாணவனா வளர முடியும். சமூகத்துல, குடும்பத்துல ஒரு சிறந்த தலைவனா இருக்க முடியும். சமூகத்துல ஒரு சிறந்த மனிதனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம இந்த ஒரு வரைமுறைய, இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு இருக்கோம். இப்போ இதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் இங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம், அரசியல் சட்டமும் சாசனமும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஒழுக்கத்தை சார்ந்தும் அறம் சார்ந்துதான் நம்மளுடைய அரசாங்கத்தோடைய சட்ட வரைமுறையும் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கன்றது மிக இன்றியமையாது. ஸோ ஒழுக்கத்தை நம்ம எல்லாருமே கடைபிடிச்சாலே நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூகத்தை சீர்திருத்த முடியும். ஒழுக்கம்ன்றது நம்ம, அதாவது இப்போ இணையதளத்துல எடுத்துக்கிட்டு அப்படின்னா 2 விஷயம் நம்மள ரொம்ப ட்ரெண்டிங்கா போகும். ஒண்ணு வந்து 90s கிட்ஸ், 2K கிட்ஸ். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. மாறி மாறி அடிச்சுக்கிட்டப்ப வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 90s கிட்ஸ் நீங்க ஓல்டு, 2K கிட்ஸ் எல்லாம் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் புதுசா பேசுறவங்க, நிறைய விஷயம் புதுசா இன்வைட்டிவா பண்றாங்க. பட் ஆனா எதற்கு என்ன முரண்பாடு இருக்கும் அப்படின்னா, 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பொறுமையா பார்த்து, அந்த என்ன சொல்றது, அந்த காலகட்டங்கள்ல வளர்ந்த வந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தேடி போனோம், எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் சந்திச்சு கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா நம்ம ஒன் பை ஒன்னா தான் நம்ம அப்கிரேட் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட் பிரச்சனை இருந்து, ஜாதி பிரச்சனை இருந்து முறியடிச்சுட்டு வந்தோம். கல்வி பிரச்சனை முறியடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலை இல்லாமை பிரச்சனை முறியடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து வறுமை பிரச்சனை முறியடிச்சுட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை நம்ம தாண்டி தாண்டி தான் சமூகத்துல வந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒழுக்கம் வந்து இல்ல அப்படின்னா, இல்லாம போயிருந்தா இது எதையும் முறியடிச்சிருக்க முடியாது. ஏனோ தானோ அப்படின்னு தான் நம்ம இருந்திருப்போம். இப்போ ஒழுக்கன்றது நம்ம கிட்ட நல்லா இருக்கிறதுனால சமூகத்துல வந்து யாரோ ஒரு சில கிட்ட இல்லாம இருக்கலாம். ஒரு 10% 20% இல்லாம இருக்கலாம். பட் ஆனா ஒழுக்கன்றது இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நம்ம முறியடிச்சுட்டு வந்துட்டே இருக்கு. காலகாலமா மாறி நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, இப்ப நம்ம படிச்சதுனால ஒழுக்கமா இருக்கிறதுனால இப்ப நம்ம அடுத்த லெவல்ல வந்திருப்போம். நம்ம குடும்பம்ல நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஜெனரேஷன், நம்ம உறவினர்கள பார்த்திருப்போம். அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒழுக்கம் இருக்கிறதுனால தான் இந்த நிலைமையெல்லாம் மாறி வருது. அந்த 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் சொன்ன மாதிரி இந்த ஒழுக்கமின்மை வந்து 90s கிட்ஸ்க்கு அவங்க வந்து ஒரு ஃபார்முலாவா, என்ன சொல்றது, ஒரு சிறப்பான பண்புகளோட நடப்பாங்கன்றதும், 2K கிட்ஸ் வந்து அதிகமான எதிர்வினை ஆற்றுவாங்கன்றது ஒரு வழக்கமாக இருக்கும். ஒழுக்கன்றது நான் சொன்ன மாதிரி எல்லா காலகட்டத்திலும் ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம். ஒழுக்கம்ன்றது நம்ம பண்பை கடைபிடிச்சா அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஒழுக்கன்றது நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கு, நம்மளுடைய பண்பாட்டுல இருக்கு, நம்மளுடைய நடைமுறையில இருக்குன்றதுதான் என்னுடைய இன்றைய கேள்விக்கான பதில். என்னுடைய கருத்தும் அதுதான். நன்றி. நன்றி. நன்றி சூர்யா. அடுத்த கேள்வி பரமேஷ் அவர்களுக்கு. இன்றைய திரைப்படங்கள் ஒழுக்கத்தை ஊக்குவிக்கிறதா அல்லது ஒழுக்கத்தை கெடுக்கிறதா?
ம். இன்றைய திரைப்படங்கள் ஒழுக்கத்தை ஊக்குவிக்கிறதா இல்ல கெடுக்கிறதான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, பண்பாடை பத்தியும் நாகரிகத்தை பத்தியும். பண்பாடு வந்து நாகரிகம் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ ஒரு 40, 50 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பெற்றோர்கள் எதை ஒழுக்கம்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அது இப்போ ஒழுக்கமா இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு ஜெனரேஷன் மாறுது. இப்போ இது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்கள் மாறிட்டு வருது. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து எதுவும் பண்ண முடியறதில்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த ஒழுக்கம்னு சொல்லி நாம எப்ப எதை கட்டுப்படுத்த விரும்புறோமோ அப்ப அந்த கட்டுப்படுத்தக்கூடிய நேரத்தில் எல்லாம் அது உடைபடத்தான் செய்யும். அதை மீறி வெளியே போகத்தான் செய்வாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தரை நீங்க எவ்வளவுதான் ஒரு விஷயத்த செய்யாதன்னு கட்டுப்படுத்திட்டு இருக்க அவங்களோட ஆள் மனசுல என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை இதை செஞ்சுதான் பார்ப்போமே, எதுக்குதான் இதை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நமக்கே ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்துடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒழுக்கம்ன்றது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணு. அதை நம்ம திணிக்க கூடாது. இன்றைய சினிமாக்கள்லையும் நாம அதுதான் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து நாம நார்மலைஸ் பண்ணிட்டோம். அதாவது இயல்பாக செய்ய கத்துக்கிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 90கள்ல 80கள்ல எல்லாம் பார்த்தா ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒழுக்கக்கேடான செயலா இருந்தது. ஆனா இப்ப இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகள் வந்து ஒரு சின்ன ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இல்ல கல்லூரி பருவத்தில் இருக்கிற பசங்க பொண்ணு எல்லாம் வந்து ஒரு இயல்பாக பேசக்கூடிய வார்த்தைகளா வந்துருச்சு. அப்போ இப்ப வந்து நாம எங்க அந்த லைன் டிரா பண்றது அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லதான். இந்த நாகரிகங்கிறது மாறி வந்துட்டே இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி தரலாம். ஆனா ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு தான் வரும். இதை வந்து நம்மளால மாத்த முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஐயா இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த புகைப்பிடித்தல் இதெல்லாம் கெட்ட பழக்கம்னு. அது அப்பா காலத்துல இருக்கும்போது அது கெட்ட பழக்கமா இருந்தது. இப்ப பார்த்தா அதையும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, இயல்பாக செய்யக்கூடியதாயிருச்சு. கெட்ட வார்த்தைகள் பேசுறது இயல்பாயிருச்சு. பெரியவர்களை மதிக்காம எதிர்த்து பேசுறது இயல்பாயிருச்சு. ஸோ இது எதுவுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுவும் ஒரு வகையான நாகரிக வளர்ச்சி. அதை இந்த காலத்து சினிமாக்கள் செஞ்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட பேச்சு முடிச்சுக்கிறேன். கேத்ரின் மேடம். நன்றி. இன்னும் ஒரு தலைப்பு கொடுக்கலாமா டைமர் அவர்களே, அல்லது டைம் முடிஞ்சிருச்சா? ஒரு தலைப்பு மட்டும் துளசி அவர்கள் கேட்கலாம். ஓகே, துளசி அவர்கள் ரெடியா? துளசி இருக்காங்களா? இருக்கிற மாதிரி தெரியல மேடம். இல்லை என்றால் இதோடு முடித்துக் கொள்ளலாம், நேரமாகிவிட்டது. ஓகே மேம், தேங்க்யூ. நன்றி. நன்றி. சொல்வேன் கேட்டேன். உங்களுடைய தலைப்பு மிக அருமையாக இருந்தது. பல கருத்துக்களை நாம் இன்று கலந்து கொண்டவரும் பெற முடிந்தது. ஒருவருடைய பார்வை எப்படி இருந்தது என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நான் பொது மதிப்பீட்டாளர் பாலமுருகனிடம் இந்த மேடையை ஒப்படைக்கிறேன். ஐயா செல்வேந்தர் பாலமுருகன். நன்றி சீனிவாசன் அவர்களே. இப்பொழுது எனது பணியை தொடர இருக்கிறேன். எனது பணி முதலில் எங்கிருந்து தொடங்குகிறது? இன்றைய சொல்லானது ஒழுக்கம், உடைமை, ஒழுக்கம், சொற்றொடர், இடிச்ச சோறு. அருமையான கருத்து, அருமையான தலைப்பை எடுத்து பேசி வந்திருக்கிறோம். நன்றாக இருந்தது. இன்று 7:30க்கு சரியாக ஆரம்பித்து விட்டது. ஒழுக்கத்தின் தொடக்கமே அழகாக இருந்தது. அதை 7:30க்கு சரியாக ஆரம்பித்து விட்டோம். சூர்யா தனது பணியை தெளிவாக கூறினார். அவர் என்ன செய்யணும்ன்றத தெளிவா. ஒரே ஒரு நிமிஷம்.
சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்களை அழைத்து குணா அவர்களுக்கு மதிப்பீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ம். பிறகு நான் அதன் பிறகு தொடர்கிறேன். அதன் பிறகு உங்களுடைய மதிப்பீடு. ஓகே, நன்றி. பிரகாஷ் சார், நீங்க உங்கள் மதிப்பீட்டை தொடங்கலாம். வணக்கம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று குணசீலன் ஐயா அவர்களின் ஆயத்த உரையை மதிப்பீடு செய்து எனது கருத்துக்களை பதிவிடுகிறேன். முதல் கட்டமாக குணசீலன் ஐயா அவர்கள் ஆயத்த உரையையும் தாண்டி ஒரு படிப்பினையை நமக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கு அனைவரும் ஒரு கைத்தட்டலை வழங்குவோம். இதற்கு முன்பு ஒரு முறை நான் மதிப்பீட்டாளராக இருந்திருக்கிறேன். இது 2வது முறையாக குணசீலன் ஐயா அவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. குணசீலன் ஐயா அவர்கள் மிகவும் அற்புதமாக வந்து நமக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். அவரை வீடியோவில் காணொளியில் பார்க்கும்போது ஒரு அர்ஜென்டா எங்கிருந்தோ டிராவல் பண்ணி வந்தது மாதிரி இருந்தது. அதையும் நம்ம மனதில் கொண்டு அவருடைய பேச்சு மிகவும் அற்புதமாக இருந்தது. ஒரு படிப்பினையை ஏன் நமக்கு வழங்குகிறார் என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அலுவலகத்தில் நடந்த பிரச்சனையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அது ஒரு உயர்ந்த உள்ளம். அதன் பின்பு அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய மேலாளரிடம் மிகவும் அற்புதமாக பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய தவறு நடந்ததன் காரணமாக அவருடைய கான்ட்ராக்ட் அடுத்த வருடங்களுக்கு மாற்றப்படுமா, புதுப்பிக்கப்படுமா என்ற மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். ஒரு சிறிய தவறு. அந்த இடத்தில் தான் ஒரு படிப்பினையை நமக்கு வழங்கியிருக்கிறார். நமது பாரம்பரியத்தில் சொல்லுவோம், ஒரு பழமொழி உண்டு, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மேல். இதுதான் அவர் நமக்கு வழங்கிய படிப்பினை. அவருடைய அனுபவத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட விஷயம், நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அவருடைய மேலாளர், இந்தியாவில் இருக்கக்கூடிய மேலாளர், அவரை பற்றி ஒரு எதிர்மறையான கருத்தை தெரிவித்து, நீங்கள் கொடுத்த ஒரு சிறிய தவறால் உங்களுடைய கான்ட்ராக்ட் பிரிக்கப்படுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது என்று என்னுடைய புரிதலில் அவரை சந்திக்க விடாமல் தடுப்பதற்கான யுக்திகளை கையாண்டிருக்கிறார். ஆனால் நமது குணசீலன் ஐயா அவர்கள் மிகவும் அற்புதமாக அவரிடம் வாதிட்டு, நான் நேரடியாக அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய மேலாளரிடம் பேசிக் கொள்கிறேன் என்று மிகவும் தைரியமாக சென்று சந்தித்திருக்கிறார். அங்குதான் உண்மை நமக்கு விளங்கப்படுகிறது. எனது ரைட் ஹேண்ட் குணா என்று கூறியவுடன் அவருடைய திறமை உச்சாணிக்கு சென்று விட்டது. ஆனால் அதை பற்றி அவர் மேலாளரிடம் எதுவும் கூறவில்லை. ஏற்றுக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக அவர் பணியை தொடர்ந்தார். ஆகவே காதால் கேட்பதும் பொய், கண்ணால் காண்பதும் பொய், தீர விசாரிப்பதே மேல் என்ற அற்புதமான படிப்பினையை நமக்கு வழங்கிய குணா அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய பேச்சில் வாய்ஸ் மாடுலேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அது இன்னும் இம்ப்ரூவ் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை மட்டும் கூறுகிறேன் உதாரணத்துக்காக. அவருடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மேலாளர், நீங்கள் செய்த சிறிய தவறால் நீங்கள் சந்திப்பது வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர்றாரு. அந்த இடத்துல அவர் சொல்லும்போது, நான் அதிர்ந்து போய்விட்டேன், எனது கடுமையான பணிக்கு கிடைத்த ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ந்து போய்விட்டேன் என்று ஒரு வாய்ஸ் மாடுலேஷனோடு கூறினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுதான் இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அது காலப்போக்கில் அவர் அந்த வாய்ஸ் மாடுலேஷனை கொண்டு வருவார். ஏன்னா சுச்சுவேஷனும் இருக்கு, அவர் எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு வந்தது இருக்கு. அதனால அதை பெரிய குறையாக நான் கருதவில்லை. மிகவும் அற்புதமாக கூறிய குணசீலன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது ஆயத்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, நன்றி, மிக்க நன்றி பிரகாஷ். நன்றி ஐயா. பாலமுருகன் சார், அடுத்ததா நேரக்கணக்காளரை அழைத்து அவரை நேர மதிப்பீட்டை கொடுக்க சொல்லலாம். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா?
நேர அடுத்ததாக கணக்கு நேரக்கணக்காளர் செல்வேந்தர் சூர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தங்களது நீங்க என்ன குறித்து வைத்திருக்கிறீர்கள் அதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சூர்யா அவர்கள் வரவும். அனைவருக்கும் மறுபடியும் மாலை வணக்கம். நேர கணக்காளராக இன்று நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி எந்த அளவுகளில் முடிந்தது என்பதை இப்போது நான் உங்கள் அனைவர் முன்னோடும் சமர்ப்பிக்கிறேன். திரு கார்த்திக் சார் அவர்கள் புத்தக விவரிப்பு என்ற தலைப்பில் 18 நிமிடம் தனது உரையை பேசியிருக்கிறார். அடுத்ததாக குணா ஐயா அவர்கள் அவருடைய அனுபவ வாழ்க்கையை பகிர்ந்திருக்கிறார் நம்மளுடைய ஆயத்த உரையில். அது 7 நிமிடம் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். உரையாடை பேச்சு இன்று மொத்தம் 6 பேர் தலைப்பில் பேசியிருக்கிறார்கள். உரையாடை பேச்சு இன்று பாலமுருகன் அவர்கள் 2 நிமிடத்தில் அவருடைய உரையை முடிச்சிருக்கிறார். பிரகாஷ் சார் அவர்கள் 2 நிமிடம் 30 வினாடிகள் அவரது உரையை முடித்திருக்கிறார். கண்ணன் அவர்கள் 2 நிமிடம் 30 வினாடிகள் அவருடைய உரையை முடித்திருக்கிறார். பூங்குழலி அவங்க 2 நிமிடம் 30 வினாடிகளில் அவங்களுடைய உரையை முடித்திருக்காங்க. மறுபடியும் பிரமாஷ் அவர்கள் பிரமேஷ் அவர்கள் 2 நிமிடத்தில் அவர் உரையை முடித்திருக்கிறார். மதிப்பீடு அளவுகள் பிரகாஷ் ஐயா அவர்கள் 3 நிமிடம் 10 வினாடிகளில் அவருடைய உரையை முடித்திருக்கிறார். இன்று நேர கணக்காளர் என்னுடைய பணியை அளவீடு பணியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நெறியாளர் நிகழ்ச்சி. நன்றி சொல்வேந்தர் சூர்யா அவர்களே. அடுத்ததாக ஒரு சொல் கணக்காளர் சொல்வேந்தர் ஜெயச்சந்திரன் இருக்கிறாரா? நான் ஒரு ஓவரால் அசைச்சொல் மதிப்பீடு கொடுத்துறேன். ஜெயச்சந்திரன் சார் ஜாயின் பண்ணல. ஓகே, நீங்கள் தொடரலாம். எனக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுனால என்னால தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிக்க முடியல. ஓரளவுக்கு எடுத்து வைத்துள்ள குறிப்பை உங்களுக்கு அளிக்கின்றேன். இன்று பயன்படுத்தப்பட்ட அசைச்சொல் வார்த்தைகளாவது என்ன என்றால், அதாவது வந்துவிட்டு, அது மாதிரி, என்ன சொல்றது, இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறைய பயன்பாட்டில் வந்தது. இலக்கணவாளரான என்னால் ஒரு வரியை மட்டும் என்னால் நினைவு கொள்ள முடிந்தது, சிறுதுள்ளி பெருவெள்ளம். எனக்கு இந்த நெட்வொர்க் இஷ்யூனால என்னால சரியா கவனிக்க முடியல. அதற்காக வருந்துகிறேன். மேடையை பொது மதிப்பீட்டாளர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். அடுத்ததாக கவனகர் சொல்வேந்தர் கவிதா. இல்லங்க, நம்ம அடுத்தது போய்க்கலாம். அடுத்தது போயிடலாமா? ஓகே. ஓகே, பொது மதிப்பீட்டாளராக தொடருகிறேன். நிகழ்ச்சி நன்றாக போய் கொண்டிருக்கிறது. 7:30க்கு சரியாக ஆரம்பித்து விட்டது. இன்றைய தலைப்பும் அருமையாக இருந்தது. சூர்யா அவர்கள் தனது பணியை மிகவும் அற்புதமாக கூறினார். கார்த்திக் அவர்கள் ஆயத்த உரையை தொடங்கினார். அவர் பவர் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒரு புக்கை சொல்லியிருக்காரு. மிகவும் அருமையான புத்தகமாக இருந்தது. அந்த புத்தகத்தை அவர் சொல்லும் பொழுதே அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வந்தது. அதே போல மற்றவர்களுக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். அதில் உள்ள அனைத்து விஷயங்களும் நன்றாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை சுட்டிக்காட்டிய கார்த்திக் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஓகே, இந்த புத்தகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நோக்கம் வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்கள், ஏன் எதற்கு அப்படி என்னால் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அனைவருக்கும் இந்த புத்தகம் படித்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அடுத்ததாக குணா வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருந்தால், அவருடைய அனுபவத்தை சொல்லியிருந்தால், அவர் ஆரம்பிக்கும் போது வாழ்த்து சொல்லி ஆரம்பித்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. சில இடங்களில் பேச்சு கேட்கவில்லை, அதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் நியாயப்படுத்தல் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருந்தாரு. ஆனா சில இடங்கள்ல அது மாதிரி சில இடங்கள்ல நியாயப்படுத்த தான் வேணும். இல்ல அப்படியே நீ தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் தப்பானவங்கன்னு வர முடியாது. சில இடத்துல வந்து நம்ம இல்ல நான் அப்படி இல்லை
அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதை சொல்லி தான் ஆக வேண்டும். அடுத்ததாக சீனிவாசன் பேசும்போது சவுண்டு சரியா கேட்கல. சீனிவாசன் சார் குறைன்னு அங்கே எங்கேயும் சவுண்டு கேட்டிருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்புறம் உடனடி பேச்சு கேத்ரின் அருமையா பேசினாங்க. பிரகாஷ் இன்றைய ஒழுக்கம் சென்ற பழைய ஒழுக்கம் பற்றி நல்லா சொல்லியிருந்தாரு. காமராஜர் இதுவாக சொல்லியிருந்தாரு. அருமையான விளக்கம். காமராஜர் பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒழுக்கத்துக்கு உதாரணமாக இருந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதில்ல. அதனால் அவங்க எப்படி இருக்காங்கன்றதையும் சுட்டி காட்டியிருந்தார். நன்றாக இருந்தது. கண்ணன் டிஜிட்டல் இணையதளத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. நல்லது சொல்லியிருந்தாரு, கெட்ட சொல்லி மிகவும் அருமையான பேச்சு கொடுத்துருந்தாங்க. பூங்குழலி சமூக ஊடகம் சிதைக்கிறதா கட்டுப்படுத்துகிறதா என்று சொன்ன அருமையான விளக்கம் சொல்லியிருந்தாங்க. நல்ல வழியும் இருக்கு, கெட்ட வழியும் இருக்கு. நீ எந்த வழியை எடுத்துக்கிறீங்களோ அதில் படி போனால் நல்லது இருக்குன்னு அருமையா சொல்லியிருக்காங்க. சூர்யா நல்ல சமூகம் ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும்னு கிளீனாக சொல்லியிருக்காரு. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். வீட்டிற்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. திரைப்படம் ரமேஷ் அவர்கள் சொன்னார், நாகரிக வளர்ச்சியில் ஒழுக்கம் எப்படி இருக்கு. அவருக்கும் ரமேஷ் அவர்கள் சொன்னாரு, நாகரிக ஒழுக்கம் வந்து அந்த காலத்துல இருக்கு, இந்த காலத்துல சரி வராதுன்ற மாதிரி சொன்னாரான்னு தெரியல. ஆனா ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு தேவையான ஒழுக்க காலத்திற்கும் எக்காலத்திற்கும் அதை பயன்படுத்த வேண்டும். இந்த காலத்துக்கு நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதெல்லாம் மாற்ற முடியாது. ஒழுக்கம் என்பது எக்காலத்திற்கும் இந்த உலகம் இருக்க வரைக்கும் ஒழுக்கம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்புறம் பிரகாஷ் குணசீலனை பத்தி நல்லா சூப்பரா கவனிச்சு அவருடைய மதிப்பீட்டை சொல்லியிருக்காரு. அருமையா சொல்லியிருக்கீங்க பிரகாஷ், நன்றி. இதனுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பொறுமைப்பட்டால் செல்வந்த பாலமுருகன் அவர்களே. இன்றைய நிகழ்ச்சி நம் நேரத்தை கணக்கில் கொண்டு நம்மளுடைய அடித்தளமான ஒழுக்கத்தின் ஒரு பங்கை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம இயற்கை பார்த்தோம், சமுதாயத்தை பார்த்தோம். இந்த தனிமனித ஒழுக்கம்ங்கிறதான் வந்து முதல் படி. அது கூட ஒரு திருவள்ளுவர் குரல்ல சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மூப்பப்படும் ஒரு குரல் 131 சொல்லியிருக்காரு. உயிரோட மதிப்பானது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எந்த வகையில நீங்க ஆராய்ச்சி பார்த்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு துணை வரப்போறது வந்து ஒழுக்கம் தான். அதே ஒழுக்கமே உயர்வான வாழ்வை தரும் அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை முடித்து தலைமை சொல்வேந்தர் கவிதா அவர்களும் ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி நாளின் சொல்வேந்தர் சீனிவாசன் அவர்களே. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்ததற்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக கார்த்திக் அவர்களின் புத்தக விமர்சனமானது மிக அருமையாக இருந்தது. குணா வந்து யாரும் 2 பேருமே ஸ்பீக்கர் வராததுனால குணாவை நம்ம அப்பதான் பேசுங்க குணான்னு சொன்னோம். அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டதுக்கு குணாவுக்கு மிக நன்றி. அதே போல பிரகாஷ் சாரும் வந்து இப்பதான் சார் அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் சார் நீங்க எவால்வேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். இந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் நம்ம இது வந்து ஒரு நல்ல பிளேஸ், நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு அது அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேத்ரின் அவர்களும் எனக்கு முதலாக உடனடி பேச்சு பண்றாங்க. ஆனா அவர் மிக அருமையாக இருந்தது. எல்லாமே தீமை பத்தி பேஸ் பண்ணி இருந்தது. அப்புறம் தேன் தமிழ்ல இருந்து பரமேஷ் நம்ம மன்றத்துல கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய புத்தக விமர்சனம் நீங்களும் அடுத்த வாரம் கொடுக்கலாம். நாங்கள் அன்போடு உங்கள் புத்தக விமர்சனத்தை கேட்க ஆவலோடு இருக்கின்றோம். இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. யாராவது இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பு சொல்ல விரும்புகிறீர்களா? சகோதரி, உங்களுடைய அனுமதியோட ஒரு சில கருத்துக்கள் பதிவு செய்யறேன். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க ரொம்ப சிறப்பா நடத்திட்டு வரீங்க. இவ்வளவு நேரம் செலவழித்து எல்லாமே சிறப்பா பண்றீங்க. இன்றைக்கு அதிகமா நம்மளுடைய சொல்வேந்தர்கள் தமிழ் மன்றத்துல எல்லாருமே பேசினாங்க, சிறப்பா இருந்தது. அதுல ஒரு சில சொற்களை வந்து திருப்ப பயன்படுத்தினாங்க. அது வடமொழி சொற்கள். அத இங்க பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். குறிப்பா உதாரணம் சொன்னாங்க. அதை நம்ம எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அதன் பின்னர் விஷயம் நம்ம எப்போதுமே சொல்லியே பழகிறோம். அது பொருள் கூட சொல்லலாம், இல்ல கருத்துன்னு சொல்லலாம்.
இது ரெண்டும் தான் அதிகமா இன்னைக்கு பயன்படுத்தின வடமொழி சொற்கள். அதை உங்களை இங்க பதிவு பண்றேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. நிச்சயமாக உங்ககிட்ட இருந்து நாங்களும் நிறைய கத்துக்கிறோம். கலந்து கொண்டு உங்களால் முடிந்த கருத்துக்களை தெரிவிக்கவும். கார்த்திக், வேற ஏதாவது ஃபீட்பேக்? நன்றி சகோதரி. நன்றி. தீபக் குமார். சகோதரி, ரொம்ப நன்றி. இந்த காணொலியில கலந்து கொண்டதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சீனிவாசன் என்னுடைய நண்பர். அவர் தான் எங்களை இந்த குழுவில் இணைத்தார். ரொம்ப நன்றி சீனிவாசன். இது எங்களுக்கு ரொம்பவும் தமிழ் மேல் பற்று கொண்ட எங்களை போல நண்பர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு முதல் முறையாக நான் இப்படி ஒரு குழுவில் இணைந்து இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதுல ஒரு 15 மினிட்ஸ் என்னோட பெரிய பையனும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சீனிவாசனை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அது அவங்களுக்கு எல்லாம் எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். ரொம்ப நன்றி சீனிவாசன், எங்களை இப்படி போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு. கவிதா சகோதரி வந்து மிகவும் ஆளுமையுடன் இதை தொகுத்து வழங்குகிறார். அது மிகவும் அழகாக இருந்தது. நன்றி. பரமேஷ் அவர் பேசுகின்ற போது கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. அவர் சொல்லுகின்ற எடுத்துக்காட்டுகளும் நிறைய கவனிக்கத்தக்க வகையில் இருந்தது. குணா அவருடைய எடுத்துக்காட்டுகளை பேசியது மிகவும் அருமையாக இருந்தது. தன் வாழ்க்கையில் நடந்ததை நமக்கு தெரிவித்து இப்படி போன்ற சமயங்களில் நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் அதை அணுக வேண்டும் என்பதை அழகாக நமக்கு விளக்கினார். அது மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி சகோதரி. நன்றி சீனிவாசன். உங்களுடைய கருத்துக்களை அனைவருக்கும் நன்றி. நீங்க கலந்து கொண்டதற்கு. பரமேஸ்வரன், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுடைய தமிழை கேட்க அனைவரும் ஆவலோடு இருக்கின்றோம். நன்றி கவிதா. கவிதாவை எனக்கு எப்படி பரிச்சயம்னா, நான் தேன் தமிழ் மன்றம்னு ஒரு மன்றத்துல போன வருஷம் இணைஞ்சிருந்தேன். அப்போ அங்க அவங்களோட பேச்ச கொடுக்க அங்க வந்திருந்தாங்க. அப்போ அதுக்கு அப்புறம் நான் கவிதா கிட்ட நான் வாட்ஸ்அப் பகிரி மூலமா நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, சென்னை தமிழ் மன்றம் வந்து இன்பர்சன் மீட்டிங்கா தான் நடக்கும், ஆன்லைன் மீட்டிங் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆன்லைன் மீட்டிங் வந்துருச்சு. என்னால ஜாயின் பண்ண முடியல. இது 6வது மீட்டிங் தான் நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நானும் வந்து இந்த தமிழ் பேசுறதுக்கு வந்து ரொம்ப புதுசு தான். நான் 2019 இருந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்ஸ், அதாவது கார்ப்பரேட் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ஸ்ல நான் இருக்கேன் ஒரு 5 வருஷமா. எனக்கு தமிழ் மன்றங்கள் வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருக்கிறதே வந்து எனக்கு போன வருஷம் தான் தெரியும். அதனால நான் தேன் தமிழ் மன்றம்னு இங்க பெங்களூர்ல ஹைபிரிட் கிளப் ஒன்று இருக்கு. அங்க நான் ஒரு கடந்த 6-7 மாசமா அதுல தொடர்ந்து பயணிச்சுட்டு வரேன். இங்க வந்து கவிதா மூலமா எனக்கு அழைப்பு வந்து இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா வந்து ஒரு புத்தக பரிந்துரைன்னு நீங்க ஒண்ணு நடத்துறீங்க பார்த்தியா, அது எங்களோட கார்பரேஷன் கிளப்ல வந்து நாங்க புக் நூக் அப்படின்னு ஆங்கிலத்துல நடத்திட்டு இருக்கோம். ஸோ எனக்கு புத்தக பரிந்துரைனா ரொம்ப பிடிக்கும். நான் இங்க வந்த 5வது நிமிஷத்திலேயே கவிதாக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டு அடுத்த வாரம் நான் தான் புத்தக பரிந்துரை எடுக்க போறேன் அப்படின்னு. எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. நல்ல புத்தகத்தை எடுத்துட்டு நான் வரேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி கவிதா. ரமேஷ், அந்த புத்தகத்தை நான் இணையத்தில் இப்போ ஆர்டர் செய்துக்கிட்டு. புரியலங்க ஐயா. கார்த்திக் நமக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்து வைத்தார் அல்லவா? ஆமா ஆமா. புத்தகத்தை அவர் சொல்லும் போதே மிகவும் ஈர்ப்பாக இருந்தது. ஆமா, இப்பொழுதே அதை நான் இணையத்தில் ஆர்டர் செய்துவிட்டேன். தேங்க்யூ கார்த்திக். இதுதான் புத்தக பரிந்துரையோட ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா இதுதான். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் வந்து கடந்த ஜனவரி மாதத்துல இருந்து
எங்க கார்ப்பரேட் கிளப்ல வந்து நாங்க இந்த புக் நூக் அப்படிங்கிற ஒரு செஷன் ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் கல்லூரி முடிச்சு பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷமா யாருமே படிக்காதவங்க கூட நாங்க பரிந்துரை செஞ்சதுக்கு அப்புறம் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு நல்ல விஷயத்த வந்து மக்கள்கிட்ட பகிர்றதுக்கான நோக்கமே. இது எப்படி நம்மளால எடுத்து போக முடியும்னா, இந்த மாதிரி இப்ப கார்த்திக் ஐயா ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் படிச்சிருக்காரு அப்படின்னா, இங்க கண்டிப்பா அந்த ஒருத்தருக்கு வந்து அந்த புத்தகத்தை படிக்கணும்னு தோணுச்சு பாத்தீங்களா, அதுவே கார்த்திக் ஐயா செஞ்ச மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன் இங்க. நன்றி கார்த்திக். மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த இடத்தில் நான் காயத்ரி மேம் அவர்கள் சொன்ன கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். நமது வாழ்க்கையானது ஒரு வாழ்க்கை தான். ஆனா நாம் ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது பல வாழ்க்கையை வாழ முடியும். அதில் எடுத்துக்காட்டு நான் சொல்ல வேண்டும் என்றால் பொன்னியின் செல்வன். நான் பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பித்தாலே அடுத்த நாள் ஆபீஸ் வந்து உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுருவேன். நான் ஒரு 5-6 தடவை படிச்சிருக்கேன். இந்த 10 வருஷம் எக்ஸாம்ல ஒரு வாரம் லீவு அப்படின்னா நான் வந்து அந்த ஒரு வாரத்துக்கு பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். அது மாதிரி புத்தக படிப்பு அப்படிங்கிறது நம்ம பல வாழ்க்கையை வாழ முடியும். நிச்சயமாக இன்னைக்கு கார்த்திக் வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு பெரிய வெற்றியாக கருதுகிறேன். அடுத்த வாரம் பரமேஷ் அவர்கள் வந்து புத்தக விமர்சனம் செய்ய இருக்கின்றார்கள். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேறு யாராவது கருத்து தெரிவிக்க விரும்புகின்றீர்களா? ஒரு நிமிடம். இந்த புத்தகத்தின் சம்மரி, அதாவது ஒரு குறுகிய வடிவத்தை நான் இந்த மெசஞ்சர்ல போட்டிருக்கேன். அதை எடுத்து படிச்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆன்லைன் குரூப்ல போடுங்க கார்த்திக். ஓகே ஓகே. நீங்க அதை காப்பி பண்ணி போடுறீங்களா இதுல இருந்து? எனக்கு அனுப்புங்க, நான் அதுல காப்பி பண்ணி போடுறேன். ஓகே ரைட், தேங்க் யூ. நாம பரமேசிடம் இருந்தும் இலக்கு அண்ணன் அவர்களிடமிருந்தும் நிச்சயமாக நல்ல தமிழை கற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நன்றி அனைவருக்கும். நன்றி நண்பர்களே. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம்.